ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? இதில் யாரெல்லாம் வந்து ரிப்பீட்டர்ஸ் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க? ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேட்குதா? ஓகே 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 ஓகே. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து பேப்பர் நம்பர் 5 பிஸ்னஸ் லாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிஸ்னஸ் லா அண்ட் எத்திக்ஸ். ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது, சிலபஸ் என்ன இருக்குது அண்ட் பேப்பர் பேட்டர்ன் நம்மளுக்கு எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் லாஸ் அண்ட் எத்திக்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 4 பார்ட்ஸாக டிவைட் ஆகும். கமர்ஷியல் லாஸ், இண்டஸ்ட்ரியல் லாஸ், கார்ப்பரேட் லாஸ் அண்ட் எத்திக்ஸ். இந்த வெயிட்டேஜ் எல்லாமே வந்து உங்கள் ஸ்டடி மெட்டீரியல்லையே இருக்கும். ஸோ இந்த வெயிட்டேஜ் எதுக்கும் பார்த்தீங்கன்னா எது இம்பார்ட்டண்ட்டோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வி வில் மூவ் ஆன் டு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். இதில் எது வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது? கார்ப்பரேட் லாஸ் 40% இல்லையா? எல்லாருக்கும் கேட்குதுங்களா? ஹலோ ஓகே. கார்ப்பரேட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40%. Corporate loss is nothing but our Companies Act. ஓகேவா? கம்பெனிஸ் ஆக்ட் உடைய வெயிட்டேஜ் வந்து உங்கள் எக்ஸாமுக்கு 40 மார்க்ஸ். ஸோ இது மட்டுமே படித்தாலே நீங்கள் பாஸ் ஆகிடலாம் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். 40 மார்க்ஸ் வந்து வெயிட்டேஜ். ஓகேவா? அண்ட் தென் உங்கள் கொஷின் பேப்பர் எப்படி டிவைட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ். இது லாக்கு மட்டும் கிடையாது, எல்லா 8 பேப்பர்ஸ் சிஎம்ஏ இன்டர் அண்ட் சிஎம்ஏ ஃபைனல் எல்லா பேப்பரும் வந்து இப்படி தான் உங்களுக்கு டிவைட் ஆகும், எம்சிக்யூ அண்ட் டிஸ்கிரிப்டிவ்னு. எம்சிக்யூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ எம்சிக்யூஸ் வந்து 30 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. டிஸ்கிரிப்டிவ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 70 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். 70 மார்க்ஸ்னால் வந்து 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். ஒரு கொஷின் வந்து 14 மார்க்ஸு. ஸோ 70 மார்க்ஸு. ஆனால் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் 7 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அவுட் ஆஃப் 7 கொஷின்ஸ் நீங்கள் 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வந்து ஆப்ஷன், நீங்கள் விட்டுறலாம். ஓகே. ஸோ இந்த 5 கொஷின்ஸ் சொன்னோம்ல, இந்த 5 கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்துக்கிட்டோன்னா ஏ அண்ட் பி. ஏ வந்து 7 மார்க்ஸ், பி வந்து 7 மார்க்ஸ். ஸோ ஒரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணோன்னா 14 மார்க்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் இங்கே 5 கொஷின்ஸ் இன்ட்டு 14 70 மார்க்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் உங்களுக்கு டோட்டலோட கொஷின் பேப்பரோடைய மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 128 மார்க்ஸ். உங்களுக்கு கொஷின் பேப்பரில் 100 மார்க்ஸ் கொஷின் இருக்காது, 128 மார்க்ஸ் கொஷின் இருக்கும். ஓகே, 128 மார்க்ஸ் கொஷின் இருக்கும். ஏன்னா 7 கொஷின் கேட்க போகிறாங்க. 7 × 14 போட்டிங்கன்னா 98 வரும். ஸோ 98 + ஒரு 30 128 மார்க்ஸ். இதில் நீங்கள் 5 கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. 5 × 14 70 மார்க்ஸ். ஓகே. அண்ட் தென் எம்சிக்யூஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் எழுத கூட தேவையில்லை. இப்போது இதுதான் உங்களுடைய கொஷின் பேப்பர். இது வந்து டிசம்பர் 2024 கொஷின் பேப்பர். இதுதான் ஃபஸ்ட் கொஷின் வச்சுக்கோங்களேன். இந்த கொஷினை படிச்சுட்டு எந்த ஆன்சர் கரெக்டோ ஆன்சர் பேப்பரில், உங்களுடைய ஆன்சர் பேப்பரில் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கொஷின்னா 4 சர்க்கிள் கொடுத்துருவாங்க, ஏ பி சி டி. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கு பி தான் ஆன்சர் அப்படின்னா நீங்கள் பியில் வந்து நேராக ஷேட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்கள் 15 கொஷின்ஸுமே அட்டன் பண்ணணும். நீங்கள் வந்து ஆன்சர் எடுத்து எழுதவே தேவையில்லை. கரெக்டாக இப்போ இது பிக்கான சர்க்கிளில் வந்து ஷேட் பண்ணால் போதும். இதுக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸு. நீங்கள் தப்பாக ஷேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 மார்க்ஸ் போயிடும். ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸில் 15 கொஷின்ஸில் அட்லீஸ்ட் 13 கொஷின்ஸு 100% கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? அதாவது 26 மார்க்ஸ் நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்டிவ். ஓகே, இப்போ வரைக்கும் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் சிலபஸ்லாம் புரிஞ்சுதா? நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன்னா சொல்லுங்கள், ஸ்லோ பண்ணுறேன்.
ஹலோ. ஓகே ஓகே. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே, இன்றைக்கி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டே. இந்த டேலேருந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் அண்ட் எய்ம் பார்த்தீங்கன்னா 65+ லாவில் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இன்னிலேருந்தே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் லா வந்து எக்ஸம்ஷனோட தான் ஸ்கோர் பண்ண போகிறீங்க. மோர் தேன் 65+ எடுத்து தான் நீங்கள் ஸ்கோர் பண்ணி போகிறீங்க. இது வந்து ஸ்கோரிங் பேப்பர்மா, தியரின்றது வந்து டஃப் கிடையாது. இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸம்ஷன் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து உங்களோட டோட்டலை பூஸ்ட் பண்ணுற சப்ஜெக்டாக இருக்கும், நான் பிலீவ் பண்ணுறது. ஓகேங்களா? ஏன்னா சில ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் லைக் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் அண்டு காஸ்ட் அக்கௌண்டிங்லாம் வந்து ஓகே, அதுவும் ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் 65+ வந்து நம்ம தியரி நல்லா படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் தென் எஸ், உங்களுடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன். நம்ம இந்த சப்ஜெக்ட் வந்து மேக்ஸிமம் 25 to 30 டேஸ்க்குள்ளே முடிச்சிடுவோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் 25 to 30 டேஸ்க்குள்ளே முடிச்சிடுவோம். ஸோ இன்னிலேருந்து ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே வருங்க. அங்கே அதாவது லாஸ்ட் சப்ஜெக்ட் நான் 65+ கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இதுதான் உங்களுடைய ட்ரீம் மார்க்ஸ். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மார்க் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இதுதான் உங்களுடைய ரிசல்ட். இதை வந்து நீங்கள் டெய்லி பார்க்குற மாதிரி பாருங்கள். டெய்லி வந்து நீங்கள் இதை பார்க்குற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அதாவது லா 65, ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் 45, டேக்ஸ் வந்து 60. டேக்ஸுமே நம்ம எக்ஸம்ஷன் தான் எய்ம் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து நம்ம ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறோன்னா ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து 100% எக்ஸம்ஷன் எய்ம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் இன்னொரு 2 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ஒழுங்காக எழுதுனாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். அண்ட் தென் அந்த எக்ஸம்ஷனே வந்து நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய மார்க்ஸ் 220, 65, 45, 60, 50 அண்ட் பாஸ். இதுதான் நீங்கள் ரிசல்ட்டில் பார்க்க போகிறது. ஸோ இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி இதை பார்த்துட்ருங்க. அண்ட் தென் நான் கொடுக்குற ஹோம் ஒர்க்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். லைக் நான் 2-3 கொஷின் வந்து எழுத சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். அண்ட் தென் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சண்டே கிளாஸ் இருக்காது. சண்டே அப்படியே கிளாஸ் இருந்தாலும் வந்து உங்களுக்கு டவுட் கிளாரிஃபைங் செஷன் இல்லை உங்கள் ஹோம் ஒர்க்ஸை செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் இல்லைனா நான் திடீர்னு சர்ப்ரைஸ் டெஸ்ட் வைப்பேன். ஓகேங்களா? திடீர்னு வைப்பேன். இது நாளைக்கு நீங்கள் எழுதணும், இல்லை கூகுள் மீட்டில் எழுத சொல்லுவேன். ஸோ தட் வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஓகேவா? இப்போ வரைக்கும் ஃபைனா? ஹலோ. ஓகே, ஓகே. உங்களுக்கு கொஷின் பேப்பர் பேட்டர்னுக்காக ஃபர்ஸ்ட் வந்து டிசம்பர் 2024 கொஷின் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஒரு சும்மா எப்படி கேட்குறாங்க கொஷின்ஸு, எதில் வந்து மோஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்குன்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் கொஷின் பேப்பர் 2ஆக டிவைட் ஆகும். எம்சிக்யூ 15 கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் தென் டிஸ்கிரிப்டிவ் வந்து 98 மார்க்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் 70 மார்க்ஸ்க்கு அட்டன் பண்ணணும். ஓகேவா? தென் ஸோ இதுதான் உங்களுடைய எம்சிக்யூ 15 கொஷின்ஸு. ஓகே, இதில் நீங்கள் அனலைஸ் பண்ணி எந்த ஒரு கொஷின் பேப்பரும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், கம்பெனி சேட்லேருந்து மட்டும் உங்களுக்கு 10 மார்க்ஸ் வரும். அதாவது 5 கொஷின்ஸ் வரும். ஸோ 5 × 2 10 மார்க்ஸா? ஓகேவா? ஸோ வந்து கம்பெனி சேட்டில் மட்டும் 10 மார்க்ஸ் வரும், எம்சிக்யூஸ் மட்டும். தென் டிஸ்கிரிப்டிவ் பார்த்தீங்கன்னா கம்பெனி சேட்லேருந்து உங்களுக்கு 35 மார்க்ஸ் வரும். அதாவது 5 கொஷின்ஸ் × 7, ஸோ 35 மார்க்ஸ். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த பிடிஎஃப்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். டெலகிராமில் ஆஃப்டர் கிளாஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது கம்பெனி லா, இது கம்பெனி லா, இது கம்பெனி சேட்டு, இது கம்பெனி சேட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுவும் கம்பெனி சேட்டு. டோட்டலாக உங்களுக்கு 7 மார்க்ஸ் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பெனி சேட்லேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 மார்க்ஸ் வரும். இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்கள் எந்த கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள், மினிமம் 30, மேக்ஸிமம் 35 மார்க்ஸ் இருக்கும். அண்ட் தென் எம்சிக்யூவில் 10 மார்க்ஸு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கம்பெனி சேட் முடிக்கிறதுனால நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும்? எம்சிக்யூவில் 10 மார்க்ஸ், டிஸ்கிரிப்டிவில் 35 மார்க்ஸ், 45 மார்க்ஸ். ஓகேவா?
இன்னும் நம்மளுடைய ட்ரீம் மார்க்ஸ் அதாவது 65 மார்க்ஸ்க்கு எவ்வளோ வந்து இருக்குது, 25 மார்க்ஸ், ஐ மீன் சாரி 20 மார்க்ஸ் தான் இருக்குது. இந்த 20 மார்க்ஸ்க்கு நம்ம பேலன்ஸ் சாப்டர்ஸ் வச்சு பேலன்ஸ் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் தென் உங்களுடைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் வந்து 15% இருக்கும். அதாவது எத்திக்ஸ் உங்களோட சப்ஜெக்ட் நேமே என்ன, பிஸ்னஸ் லாஸ் அண்ட் எத்திக்ஸ். எத்திக்ஸ் வந்து எவ்வளோ கொஷின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எத்திக்ஸ் வந்து 14 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. அதாவது 1 கொஷின் 14 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு கொஷின் பேப்பர். ஓகேவா, ஒரு ஐடியா கிடச்சிதா கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்னு? ஹலோ, ஓகே. இப்போது உங்களுக்கு ஐசிஎம்ஐயில் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குன்னு தெரியுமா? லைக் என்னென்ன இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கீங்களா எல்லாருமே? ஐசிஎம்ஐயில் கொடுத்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்கா? ஓகே சார். மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் ஓகே சார். நீங்களும் வந்து வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சார். இல்லை, நான் பிடிஎஃப் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஓகே. இப்போ வந்து ஸ்டடி மெட்டீரியல் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுக்கு வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுவே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் தான் உங்களுடைய மந்த்ரா. அதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரும் மேக்ஸிமம். நம்ம அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். நம்ம சில லாங்குவேஜ் இஷ்யூஸ்னால நம்ம சில புக்ஸ் சில நோட்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணிவிடுவேன். ஓகேவா? இப்போது என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, லைக் ஐசிஎம்ஐயில் நம்மளுக்கு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ். நீங்கள் கூகுளில் போய் ஐசிஎம்ஏஐ பாஸ்ட் இயர் கொஷின்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எக்ஸாமினேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எல்லா பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 இது இருக்குது. டிசம்பர் நம்மளுடைய சிலபஸ் பார்த்தீங்கன்னா 2022. ஓகே, ஜூன் 2024, டிசம்பர் 2023 எல்லா கொஷின் பேப்பர்ஸுமே இருக்குது, இன்டர் அண்ட் ஃபைனல். நீங்கள் இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சஜஸ்டட் ஆன்சர்ஸுமே இருக்குது. அதுவும் நீங்கள் போய் ஐசிஎம்ஐ இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஐசிஎம்ஐ சஜஸ்டட் ஆன்சர்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா ஓகே, சஜஸ்டட் ஆன்சர் இங்கே பாருங்கள், டவுன்லோடு. இதில் போய் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் இந்த கேப்ஷா நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எல்லா பாஸ்ட் இயர் கொஷின்ஸ்க்கான சஜஸ்டட் ஆன்சர்ஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் இன்னொரு விஷயம், எல்லா டேர்முக்கும் அதாவது எல்லா அட்டம்ப்ட்டுக்கும் இப்போ ஜூன் 2025 முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025. டிசம்பர் 2025க்கு இன்னும் ரிலீஸ் பண்ணலை. பட் எல்லா அட்டம்ப்ட்டுக்கும் வந்து மாடல் டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ்ன்னு வந்து ஐசிஎம்ஏ ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 செட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி 1 செட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா அட்டம்ப்ட்டுக்குமே வந்து 2 செட் ஆஃப் மாடல் கொஷின் பேப்பர். மாடல் கொஷின் பேப்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைனல் கொஷின் பேப்பர் எப்படி இருக்க போகுதுன்றதுக்கு ஒரு மாடல் தான் அது அந்த கொஷின்ஸ் வரும்ன்றது கிடையாது, ஜஸ்ட் ஒரு மாடல். இப்போ நான் காட்டினல ஒரு மாடல், லைக் 15 கொஷின்ஸ் எம்சிக்யூ, 70 கொஷின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ், 98 மார்க்ஸ் கேட்பாங்க. நம்ம அதில் 70 மார்க்ஸ் எழுதணும். 7 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 7 கொஷின் 5 கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ அது பார்த்தோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேர்முக்கும் வந்து மாடல் கொஷின் பேப்பரும் வித் ஆன்சர்ஸோடையும் கொடுப்பாங்க. ஆனால் இது ரொம்ப லேட் ஆகும். லைக் வந்து 1 minute. இந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வந்து நவம்பர் அந்த மாதிரி தான் கிடைக்கும். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைக் இதுவே நம்ம பார்ப்போம். ஒன்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ஒரு கிளாஸ் வச்சு மாடல் கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுற மாதிரியும் நான் கண்டக்ட் பண்ணுவேன். தென் எம்சிக்யூ பேங்க் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன்ல 15 கொஷின்ஸ் இன்ட்டு 2 மார்க்ஸ் 30 மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதில் ஒரு மெயின் ஃபோக்கஸ் நம்ம இதில் தான் இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 100 to 200 கொஷின்ஸ் இருக்கும் இதில். ஸோ இதுவுமே நான் உங்களுக்கு
நம்ம கிளாஸஸ் முடிச்சு இந்த ஃபுல் புக்கையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த 1 மார்க்ஸ்லாம் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த 1 மார்க்ஸ் அண்ட் புக் பேக் 1 மார்க்ஸ் மட்டும் முடித்தாலே உங்களுக்கு டேம் ஷியோர் நீங்கள் வந்து 60+ எடுத்துடலாம். இது இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஒர்க் புக் வந்து இப்போ ரீசெண்டாக சிலபஸ் 2022க்கு ஜூன் 2025ல் ஐசிஎம்ஐ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதில் வந்து லாக்கு மட்டும் ஒர்க் புக் கிடையாது, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒர்க் புக் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், லாக்கு மட்டும் கிடையாது, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்குது. ஸோ நம்ம லா வந்து நம்ம பாஸ்ட் இயர் கொஷின்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணால் போதும், ஒர்க் புக் இல்லை. ஸோ இதெல்லாம் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். இதெல்லாம் தான் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஓகேவா? இப்போ வரைக்கும் எல்லாம் ஓகேவா? எல்லாரும் காஃபி டீலாம் குடிச்சிட்டிங்களா? ஹலோ, இல்லைங்களா? காஃபி டீ குடிச்சிட்டு வந்து பிரிஸ்காக உட்காருங்க. இப்போ வரைக்கும் ஓகேவா? இப்போ வரைக்கும் என்ன புரிஞ்சுது? யாராவது சொல்லுங்க. யாராவது மைக் ஆன் இது மியூட் எடுத்துகிட்டு பேசுங்க. இப்போ வரைக்கும் என்ன உங்களுக்கு புரிஞ்சுது? எனிவன் ப்ளீஸ், டைம் ஆகுது. ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க மேம். புரியல. ஸ்கோர் பண்ணுறதுக்காக எல்லா பாசிபிலிட்டிஸ்க்கான ஒரு ஸ்டெப்பை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஓகேம்மா, ஓகே. இதுதான் உங்களுடைய சிலபஸ். உங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் ஃபர்ஸ்ட் செகண்ட் பேஜே இதுதான் இருக்கும் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி 4 டிவைட் ஆகுது. இங்கே பாருங்கள், கமர்ஷியல் லாஸ், இண்டஸ்ட்ரியல் லாஸ், கார்ப்பரேட் லாஸ், பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஓகேவா? கமர்ஷியல் லாஸில் வந்து 6 டிவைட் ஆகுது. லைக் இன்ட்ரொடக்ஷன், இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட், சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட், எல்எல்பி ஆக்ட். யாரெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணியிருக்கீங்க? ஃபவுண்டேஷன் முடிச்சு வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? ஏன்னா இந்த சாப்டர்ஸ்லாம் உங்கள் ஃபவுண்டேஷனில் இருக்கும், அதனால கேட்குறேன். யாராச்சும் ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? ஹலோ, எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், நோனா நோன்னு சொல்லுங்கள். ஓகே மீனாட்சி, உங்களுக்கு சிஎம்ஏ ஃபவுண்டேஷனில் லைக் கான்ட்ராக்ட் ஆட், சேல் ஆஃப் கூட்ஸ் ஆட்லாம் வந்துதா? எஸ் மேம். ஓகே ஓகே. ஸோ ஃபவுண்டேஷனில் இருக்கிற சிலபஸ் தான் இதெல்லாம். இங்கே வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக பார்ப்போம், லைக் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம், அவ்வளோதான். அண்ட் தென் செக்ஷன் பி, இண்டஸ்ட்ரியல் லாஸ். இண்டஸ்ட்ரியல் லாஸ் எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் எதை பேஸ் பண்ணி அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் தரணும், அவங்கள வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, ஒர்க்கர்ஸை வந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண விடக்கூடாது. அண்ட் தென் அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கணும், லைக் ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டிஸ், ஷெல்டர் ஃபெசிலிட்டிஸ், கேட்ரிங் சர்வீசஸ் எல்லாமே இருக்கணுன்றதுக்கு தான் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம், ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில். தென் பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டி ஆக்ட், அதாவது இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுங்கெல்லாம் கிராச்சுவிட்டி இருக்குது, தெரியும்ல உங்களுக்கு. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இப்போ எங்கள் அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயீ, ஸோ வந்து அவங்களுக்கு இந்த பென்ஷன் கிராச்சுவிட்டிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எவ்வளோ கொடுக்கணும், யாருக்கெல்லாம் வந்து இது அப்ளிகபிள், எப்போல்லாம் வந்து இது அப்ளிகபிள், அதுதான் வந்து இந்த பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டி ஆக்டில் படிக்க போகிறோம். அண்ட் தென் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் ப்ரொவிஷன்ஸ். இது வந்து எம்ப்ளாயீஸ் பண்ணால் பிஎஃப், அஃப்கோர்ஸ் எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து இப்போ பிஎஃப் பிடிக்கிறாங்க, ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிடிக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், எப்பப்போ வந்து நம்ம பண்ணணும், இது பண்ணலைன்னா என்னென்ன
பிரச்சனை வரும். லைக் வந்து இதை பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா இந்த லாவில் தான் இருக்குது. எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட். ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட்னா வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஓகேங்களா. கோட் ஆன் வேஜஸ்னால் வந்து ஈக்குவலாக ரெம்யூனரேஷன், அதாவது ஈக்குவலாக வேஜஸ்னால் இட்ஸ் நத்திங் பட் த சேல்ரி. வேஜஸ்னால் இட்ஸ் நத்திங் பட் சேல்ரி. அதாவது மென்னுக்கும் உமனுக்கும் ஈக்குவல் சேல்ரி கொடுக்கணும். லைக் அவங்கள பிரித்து பார்த்து சேல்ரி வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து நம்ம கோட் ஆஃப் வேஜஸில் படிப்போம். ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சாப்டர் இன் அவர் சிலபஸ் கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் வெயிட்டேஜும் அதிகமாக இருக்கிற சாப்டர் இதுதான். ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு கம்பெனிஸ் ஆக்டில் இருந்து தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த 45 மார்க்ஸ் நம்ம முடிக்கிற மாதிரி பார்த்துட்டோன்னா மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் 15%, அதாவது உங்களுடைய 14 மார்க்ஸ் ஒரு எக்ஸாமுக்கு. ஓகேவா. சிலபஸ் பார்த்தாச்சா? ஹலோ, ஓகே, வெயிட் a minute. Hmm, 349. ஸ்க்ரீன் தெரியுதா? Yes, ma'am. Okay. We are starting with Companies Act 2013. Okay. கம்பெனினா என்ன, யாரா சொல்லுங்க. யாருக்காச்சும் ஐடியா இருக்கா கம்பெனினா என்னன்னு? சும்மா சொல்லுங்க கம்பெனினா என்னன்னு. ஹலோ, கேக்குதா? சரி, கம்பெனி எதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க? யாருக்குமே ஐடியா இல்லையா? பிஸ்னஸ் பர்பஸ். ஓகே, மெயின் மோட்டிவ் என்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுல? டு earn ப்ராஃபிட். என்ன சார்? ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு. கரெக்ட். ஓகே, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சேர்ந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பிஸ்னஸ் வச்சுக்கலாம்? மேம், சாரி டு இன்டரப்ட் மேம். சொல்லுங்கள் மேம். இப்போது நான் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கேங்க மேம். எனக்கு அந்த ரெக்கார்டட் கிளாஸ் மட்டும் அனுப்பிச்சி விட்றீங்களா? நான் ஆஃப்டர் கிளாஸ் அனுப்பி விட்றேன். நீங்கள் உங்களை மெயில் ஐடி மட்டும் எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணிவிடுங்க. எதில் மேம்? வாட்ஸ்அப்லிங்களா? வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேங்க மேம். தேங்க்யூங்க மேம். தேங்க்யூ. பாய். உங்கள் கிளாஸ் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப புரிஞ்சுதுங்க மேம். பட் என்னால் இப்போது பண்ண முடியாது, நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு போகணும். அதனால் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். பாய். சரி, ஓகே. ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு வராங்க. ஓகேவா? எதுக்காக? டு ஏர்ன் ப்ராஃபிட். ஓகே, ஆனால் இது வந்து ஒரு பெரிய லெவல் பிஸ்னஸ்ஸு. ஸோ பெரிய லெவல் பிஸ்னஸ்ன்றப்போ டெஃபினட்டாக வந்து
நம்ம லீகல் லாலாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். லைக் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து நம்ம ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும், யாருக்கெல்லாம் வந்து நம்ம ப்ராஃபிட் ஷேர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ இந்த கம்பெனியை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? இந்த குரூப் ஆஃப் பர்சன்ஸ் கம் டுகெதர் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் டு ஏர்ன் எ ப்ராஃபிட், இதுதான் கம்பெனி. ஆனால் இது என்னென்னா நம்ம லீகல் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். லீகல் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, லைக் வந்து நம்ம கவர்மெண்ட்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம கோர்ட்டில் கேஸ் போடணும். கோர்ட்டில் கேஸ் போடணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே அடையாளமே இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டில் இருந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன், இட்லி விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் இருந்து நான் என்னோட இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை, லைக் எனக்குன்னு என் கம்பெனி என்னோட பிஸ்னஸுக்கு ஒரு பேர் வைக்கலை, எதுவுமே பண்ணல. நாளை பின்ன எனக்கு யார்கிட்டையாவது வந்து காசு வாங்கணுன்னா நான் போய் கோர்ட்டில் கேஸ் போட முடியுமா? முடியாது. ஏன்னா வந்து நான் பிஸ்னஸ் ரெஜிஸ்டரே பண்ணலை. நம்மளுக்கு வந்து கம்பெனி மட்டும் இல்லை, லீகல் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ்ன்றது நிறைய இருக்குது. நீங்கள் ஃபவுண்டேஷனில் படிச்சிருப்பீங்க. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பு, எல்எல்பி, ஏஓபி ஆர் பிஓஐ, அதாவது லைக் அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இவ்வளோவும் இருக்குது. ஓகேவா? இதில் இன்னொரு லீகல் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் தான் வந்து கம்பெனி. ஓகே. ஸோ இதுக்குன்னு தனித்தனியாக ஃபீச்சர்ஸ் அண்டு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம சிலபஸில் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கம்பெனி தான். ஃபஸ்ட்டு வந்து கம்பெனியோட டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், லாவில் வந்து நீங்கள் ஒன் மினிட், ஓகே. லாவில் வந்து சில டேர்ம்ஸுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்கார்பரேட்டட், இது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை இந்த பிடிஎஃப்பும் நான் சென்ட் பண்ணிடுறேன், நோ ப்ராப்ளம். இன்கார்பரேட்டட்னா எப்போ வந்து இது இன்கார்பரேட்டட் நம்ம சொல்லுவோம்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் வந்து நம்ம கம்பெனி இன்கார்பரேட்டட்னு சொல்லுவோம். ஸோ இன்கார்பரேட்டட் ஆர் ரெஜிஸ்டர்டுன்றது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டேர்ம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்கார்பரேட்டட் ஆர் ரெஜிஸ்டர்ட். இன்கார்பரேட்டட்னா என்ன, நம்ம வந்து கம்பெனியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். எப்போ அந்த சர்டிஃபிகேட் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் வந்து நம்ம இன்கார்பரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்கார்பரேட்டட் ஆர் ரெஜிஸ்டர்ன்றது இது அடிக்கடி யூஸ் பண்ணுற டேர்ம். அண்ட் தென் இப்போது நிறைய செக்ஷன் நம்பர்ஸ் இருக்குது லாவில். செக்ஷன் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 169 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி படிக்கணும், யாருக்காவது ஐடியா இருக்கா? எஸ்ஆர் நோ சொல்லுங்கள், யாருக்காவது ஐடியா இருக்கா? லைக் இப்படி இருக்குது, இது எப்படி வந்து நம்ம படிக்கணும்? சப்செக்ஷன். எது சப்செக்ஷன்? ஒன் ஏ வந்து சப்செக்ஷனா? ஓகே. ஸோ இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி படிக்கணும்னா 169 வந்து செக்ஷன், 1 வந்து சப்செக்ஷன், 1ஏன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளாஸு. ஓகே மேம், இதெல்லாம் எதுக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் எதுக்கு நம்ம படிக்கணும்? செக்ஷனு, சப்செக்ஷனு, இதெல்லாம் எதுக்கு? இது எல்லாமே நம்ம வெறும் கான்செப்டை மட்டும் படிச்சுட்டு போயிடலாமே. இது வந்து ஏன் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கேட்குறேன். லைக் உங்கள் ஐசிஎம்ஐ ஸ்டடி மெட்டீரியலில் டேரக்டர்ஸ் எங்கே இருக்குது கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இங்க் டெஸ்ட்டை பார்ப்பீங்க.
ஃபஸ்ட்டு பேஜை பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு பேஜை பார்த்து மேம் 349 அப்படின்னு சொல்லுவீங்க. பேஜ் நம்பர் 349 சொல்லுவீங்க. ஸோ 349 எடுத்தால் உங்களுக்கு டேரக்டர்ஸோட கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி லா வந்து இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, மேக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. லா வந்து நத்திங் பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இட்ஸ் நத்திங், ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். லைக் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும், என்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கணும், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், யார்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், வித்தின் ஹவு மெனி டேஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதனால் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நம்ம யார்கிட்ட போய் காம்பன்சேஷன் கேட்குறது, அண்ட் தென் வந்து கம்பெனியை யார் ரன் பண்ணுவா, கம்பெனிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா எப்படி சால்வ் பண்ணிப்பாங்க, கம்பெனி வெளியே பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒரு புக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேவா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் தான், ஓகேவா. இங்கே பாருங்கள், இதுதான் கம்பெனி லா அப்படின்ட்டு ஒரு புக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, இது ஒரு புக்கு. இதில் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்குது. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கம்பெனினா என்னன்னு பார்க்குறீங்க. கம்பெனினா என்ன, கம்பெனி வந்து எங்கே இருக்கும், லைக் கம்பெனினா என்னன்றது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1 minute, செக்ஷன் 2 clause 20. மேம் இது மட்டும் 169(1) வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சொன்னீங்க. இது வந்து ஏன் வந்து clause 20ன்னு சொல்கிறீங்க? டிஃப்ரென்ஸ் தெரியுதா? லைக் நான் சொல்கிறது டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? இது வந்து 169 சப்செக்ஷன் 1ன்னு நான் சொன்னேன். இது வந்து நான் கிளாஸ்ன்னு சொல்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. எல்லா டெஃபனிஷன்ஸ்னாலே அது செக்ஷன் 2 தான். லாவில் டெஃபனிஷன்ஸ்னு சொன்னாலே மேக்ஸிமம் வந்து செக்ஷன் 2ல் தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, ஏன் ஃபஸ்ட்டு செக்ஷன் சொல்கிறோன்னா, இந்த புக்கில் இது எப்படி நம்ம லைக் ஐசிஎம்ஐ ஸ்டடி மெட்டீரியல் நான் டேரக்டர்ஸ்ன்னு கேட்டவுடனே நீங்கள் இண்டெக்ஸை பார்த்து பேஜ் நம்பர் 349 சொன்னீங்க. அதே மாதிரி கம்பெனி லாவில் கம்பெனி எங்கேப்பா டிஃபைன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 clause 20 பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம். லைக் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, சரி, டேரக்டர்ஸ் எங்கே டிஃபைன்டாக இருக்குது, டேரக்டர்ஸ் எங்கே டிஃபைன்டாக இருக்குன்னு பாருங்கள். அந்த செக்ஷனை பாருங்கப்பா, வந்து செக்ஷன் 20 பாருங்கப்பா. அண்ட் தென் பவர்ஸ் ஆஃப் டைரக்டர் எங்கே டிஃபைன்டாக இருக்குது, செக்ஷன் 179 பாருங்கப்பா. ரெம்யூனரேஷன் எங்கே, 197 பாருங்கப்பா. ஸோ இந்த மாதிரி பேஜ் நம்பர் மாதிரி தான் செக்ஷன் நம்பர்ஸ். இந்த செக்ஷனை தான் நம்ம ஈஸியாக போய் பார்த்துடலாம். ஓ, இங்கே தான் இருக்குது அப்படின்னு. புரியுதா? ஸோ எப்போவுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, ஜஸ்ட் பேஜ் நம்பர்ஸ். ஒரு நம்மளுக்கு வந்து எங்கே இருக்குது, புக்கில் வந்து எங்கே இருக்குது, இதை நான் எங்கே போய் தேடணும் அப்படின்ற தெரியறதுக்காக தான் நம்ம செக்ஷன் நம்பர்ஸ் 100%லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நான் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு 10 to 12 செக்ஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்ஸில் எழுதுறதுக்கு. அதுவுமே நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் எழுதுங்க. லைக் ஞாபகம் இல்லைன்னா எழுதாதீங்க, பிகாஸ் தப்பாக எழுதுனீங்கன்னா மார்க் போயிடும். ஓகேவா? அண்ட் தென் இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் தான் அது, இப்படி ஒரு செக்ஷனே இல்லை. ஓகேவா? செக்ஷன் 9ல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனின்னு இருக்குது. ஓகேவா? ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி, இதில் ஃபஸ்ட்டு ஒன்ல நான் என்ன எழுதுனேன்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட் லீகல் என்டிட்டி. இதில் இதுலேருந்து நான் ஒரு சப்டிவிஷன் கொண்டு வரேன். அதாவது செப்பரேட் லீகல் என்டிட்டிலேருந்து ஒரு சப்டிவிஷன் ஏ கொண்டு வரேன். ஏல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் மினிட்
ஓகே, ஏ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன். இப்போது கம்பெனிஸ் ஆக்டில் ஆர்டிஃபிஷியல் பர்சன் எங்கே இருக்குது, ஆர்டிஃபிஷியல் பர்சன் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா இது எப்படி சொல்லுவோம் நம்ம, செக்ஷன் 9 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ. இது புரியுதா நம்ம ஏன் இப்படி எழுதணுன்ட்டு? செக்ஷன் 9 வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், அதுலேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செப்பரேட் லீகல் என்டிட்டி. செப்பரேட் லீகல் என்டிட்டி வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டியில் வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வருது, ஒரு டிவைட் ஆகுது. ஓகேவா, டிவைட் ஆகுது. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் பர்சன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, செப்பரேட் லீகல் என்டிட்டி. செப்பரேட் லீகல் என்டிட்டி எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி. ஸோ அதனால நம்ம இப்படி ரீட் பண்ணுறோம். ஆனால் டெஃபினிஷன்ஸ் வந்து இப்போ டெஃபினிஷன்ஸ் வந்து கம்பெனின்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லயபிலிட்டின்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது, ஓனர்ஷிப்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. எக்ஸாம்பிள் ஓகேவா, இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, கம்பெனிக்கும் லயபிலிட்டிக்கும் ஓனர்ஷிப்புக்கும்? இல்லை. அதனால வந்து நம்ம செக்ஷன் 2 கிளாஸ் 20ன்றோம். அதாவது 20th பாயிண்ட்டில் கம்பெனி டிஃபைன்ட் ஆகிருக்கு. செக்ஷன் 2ல் எவ்வளவோ இருக்குமா, அதில் 20th பாயிண்ட்டில் கம்பெனி டிஃபைன்டாக இருக்குது. நம்ம ஏன் இதை கிளாஸ்ன்னு சொல்கிறோன்னா இதுக்கும் என்ன சொல்கிறது, சம்மந்தமே இல்லை. இது வந்து 21 கிளாஸ் 21, இது வந்து கிளாஸ் 22. ஆனால் இது பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் பர்சன் வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டியில் பேஸ் பண்ணியிருக்கு, இது ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனியில் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு செக்ஷன் படிக்கிறோம், செக்ஷன் வந்து எப்படி ரீட் பண்ணணும், இப்போ டெஃபினேஷன்ஸுக்கு செக்ஷன் எப்படி ரீட் பண்ணணும், நார்மலாக செக்ஷன்ஸ் எப்படி ரீட் பண்ணணும், அண்ட் தென் ஏன் வந்து இப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? புரியலண்ணா கேளுங்க ப்ளீஸ். நம்ம இன்னும் கான்செப்டுக்குள்ளேயே போகல. ஜஸ்ட் உங்களுக்கு செக்ஷன்னா என்ன, எப்படி ரீட் பண்ணணும், எதனால் இப்படி இன்டர்பிரெட்னா வந்து எப்படி வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நம்ம அது எப்படி புரிஞ்சுக்கிறோன்றது தான் இன்டர்பிரெட். ஓகே, இப்போ நம்மளுக்கோட ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இந்த இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணுமா, இதை மட்டும் நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. 2013ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இது வந்து எப்படி டிவைடாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 470 செக்ஷன்ஸ், 7 ஷெடியூல்ஸ், இதெல்லாம் உங்கள் புக்லேயே இருக்குது. ஓகே, அண்ட் வந்து என்டையராக இந்த ஆக்ட் வந்து எவ்வளோ டிவைடாக இருக்குது பார்த்தீங்கன்னா 29 சாப்டர்ஸ். இப்போ நம்ம புக்கில் எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது நம்ம பார்த்தோம் இல்லையா, சாரி எங்கே அது, இப்போ இது வந்து நம்ம புக்கு வந்து 4ஆக டிவைட் ஆகுதா. கமர்ஷியல் லாஸில் 6 சாப்டர்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்கள் 1 மினிட், என்ன பேஜ் நம்ம 351. ஓகே, கமர்ஷியல் லாஸ் வந்து 6ஆக டிவைட் ஆச்சு, இண்டஸ்ட்ரியல் லாஸும் ஒரு 6ஆக டிவைட் ஆச்சு, கார்பரேட் லாஸ் கம்பெனிஸ் ஆக்ட் இருந்தது, எத்திக்ஸும் வந்து 2ஆக டிவைட் ஆச்சா. ஓகே, அந்த மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட், ஓல் கம்பெனிஸ் ஆக்ட், மொத்த கம்பெனிஸ் ஆக்ட்டுமே 29 சாப்டர்ஸாக டிவைடாக இருக்கான். மொத்த கம்பெனிஸ் ஆக்ட்டுமே 29 சாப்டர்ஸாக டிவைடாக இருக்கான். அதில் வந்து 470 செக்ஷன்ஸ் இருக்கான், 7 ஷெடியூல்ஸ் இருக்கான். ஷெடியூல்ஸ்னால் வந்து செக்ஷன்ஸும் சாப்டர்ஸும் இல்லாமல் தனியாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், தனியாக ஒரு செப்பரேட்டாக இருக்குது. அதனால தான் அது தனியாக எடுத்து வச்சுருக்கோம், 7 ஷெடியூல்ஸ்னு சொல்கிறோம். 29 சாப்டர்ஸ்னால் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இருக்கிறது வந்து கம்பெனி ஃபார்மேஷன் அண்ட் கன்வர்ஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ். இப்படின்னு நம்மளுக்கு நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி 29 சாப்டர்ஸ் இருக்கான். ஓகேவா, 470 செக்ஷன்ஸு, 7 ஷெடியூல்ஸு. புரியுதா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம், ஜஸ்ட் உங்கள் புக்கில் இருக்குது. நான் கம்பெனி ஆக்ட் எப்படி டிவைடாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 29 சாப்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்டரில் கவர் ஆகுமா இல்லை இல்லை சேர்த்து நம்மளுக்கு இன்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 7 சாப்டர்ஸ் தான் கவர் ஆகும், அதுவும் ரொம்ப டெப்த்தாலாம் இருக்காது. ஓகே. பட் ஆனால் நம்ம வந்து சிஎம்ஏ ஃபுல்லாக இன்டர் ப்ளஸ் ஃபைனல் படிக்கும்போது இந்த 29 சாப்டர்ஸ் ஃபுல்லாகவே அப்போவும் 29 கிடையாதுங்க, ஒரு 15க்குள்ளே முடிஞ்சிடும். ஓகே. ஸோ இது ஒன்லி ஃபார் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா அவங்களுக்கு தான் வந்து இது ஃபுல்லாகவே படிக்கிற மாதிரி? ஆமாம், கம்பெனி செக்ரட்டரி. இப்போ நான் கம்பெனி செக்ரட்டரி படிச்சிருக்கேன், எனக்கு வந்து மோர் தேன் 25 நான் படிச்சிருக்கேன். ஓகே ஓகே. பட் ஆனால் கம்பெனி செக்டர்னு பொறுத்த வரையும் 29 சாப்டர்ன்றது டிஃபைன் பண்ணியிருக்க இது 29 சாப்டர் தான் பிரிச்சிருக்காங்க அவங்க. ஒன்று வந்து லென்த்தாக போகும், நம்ம சாப்டர்ஸுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது. நம்ம சாப்டரில் இப்படி டிவைட் கூட பண்ணல. நான் பிடிஎஃப் அனுப்புகிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் இந்த 29 சாப்டர்ஸ் அவங்க டிவைடே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு ஒரு 2 பேஜில் ஒரு சாப்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாமா? ஹலோ, ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாமா? ஓகே, 6:48 7:02க்கு மீட் பண்ணலாமா? சாரி 6:48 6:52க்கு மீட் பண்ணலாமா? ஓகே, 2 to 3 மினிட்ஸ் பிரேக், எங்கேயும் போயிடாதீங்க, ஒன்லி 3 மினிட்ஸ், ஓகேவா? ஓகே. ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குதுங்களா? ஓகே, ஒரு நிமிஷம் நான் ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணுறேன், 1 மினிட்டு. ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ் மேம். ஹலோ, ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, இப்போ இதுதான் வந்து கம்பெனிஸ் ஆக்ட், இதில் தான் இருக்குங்க. இதுதான் கம்பெனிஸ் ஆக்டோடைய பிடிஎஃப், ஓகேவா? அதாவது பேர் ஆக்ட்னு சொல்லுவோம். பேர் ஆக்ட்னா வந்து ரொம்ப ராவாக, இதுதான் வந்து பேஸ். இதில் தான் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். லைக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செக்ஷன், சாப்டர் 1 பிடிதா? சாப்டர் 1 2 3 4 5 6 7 நம்ம படித்தோமா? எத்தனை படித்தோம்? 29 சாப்டர்ஸ் படித்தோம். ஓகே, 29மே இதில் இருக்கும். நீங்கள் நம்ம புக்கு கூட ரொம்ப கரெக்டாக படிக்கணுன்னா நீங்கள் இதில் படித்தாலே போதும். லைக் ரொம்ப கரெக்டாக படிக்கணுன்னா. ஆனால் இது ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கும், லைக் நிறைய வந்து டேர்ம்ஸ் வந்து புரியாத மாதிரி இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு புக்கில் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. இதில் பாருங்கள், சாப்டர் 1 வந்து ப்ரிலிமினரியில் 2 செக்ஷன் இருக்குது. ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட், கமென்ஸ்மெண்ட்டு, டெஃபனிஷன்ஸ். நான் சொன்னேன்ல, டெஃபனிஷன்ஸ் வந்து செக்ஷன் 2ல் இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் தென் சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனி, அதில் வந்து செக்ஷன் 3 ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் பார்ட்ஸ். இதில் வந்து 2 பார்ட்டாக டிவைட் ஆகுது. இல்லை செக்ஷன் 23 பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆஃபர் அண்ட் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். இதெல்லாம் இருக்குது, நம்ம சிலபஸில் இருக்குது. அண்ட் தென் பார்ட் 2 ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். சாப்டர் 4 ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர்ஸ், இதுவும் நம்ம சிலபஸில் இருக்குது. ஃபுல்லாக இல்லை, ஒரு 4 to 5 தான் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சாப்டர் 5
அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் பை கம்பெனிஸ். இப்படி இதெல்லாம் செக்ஷன் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் செக்ஷன். ஏன் செக்ஷன் நம்பர் சொல்கிறோம்? இப்போ இது நான் 73ன்னு சொன்னால் ப்ரொகிபிஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வரணும். அதுக்காக தான், லைக் பேஜ் நம்பர்ஸ் மாதிரி தான். ஓகேவா? அண்ட் தென் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ் சாப்டர் 7. ஓகே, இங்கே பாருங்கள், 1 minute இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு 29 சாப்டர்ஸ் இருக்கும். நீங்கள் பாருங்கள், தனியாக இருக்கா ஷெட்யூல் 7, 4 ஷெட்யூல் தனியாக இருக்கா, 7 ஷெட்யூல்ஸ் தனியாக இருக்கா, நம்ம படித்தோமா? 470 செக்ஷன்ஸ் இருக்கா, நம்ம பார்த்தோம். இப்போ 470 செக்ஷன்ஸ், 7 ஷெட்யூல்ஸ், 29 சாப்டர்ஸ். புரியுதா? எங்கேருந்து நம்ம படிக்கணும்னு புரியுதா? இங்கே பாருங்கள், டெஃபனிஷன்ஸு செக்ஷன் 2 வந்து டெஃபனிஷன். அதில் கிளாஸ் 20 வந்து இங்கே பாருங்கள், கிளாஸ் 20 வந்து கம்பெனினா என்னன்னு கொடுத்துருக்காங்க. சொன்னால் நான் செக்ஷன் 2 கிளாஸ் 20 தான் வந்து கம்பெனி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு. ஒன் மினிட். கைஸ், ஒரு ஐடியா வருதா? நம்ம படித்தது நான் காட்டினேன். இப்போது எல்லாமே பார்த்தீங்களா? 29 சாப்டர்ஸ், 7 ஷெட்யூல்ஸ், 470 செக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது, டெஃபினிஷன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு. இதுதான் உங்களுடைய பேர் ஆட். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் நெட்டில் போய், அதாவது கூகுளில் போய் கம்பெனிஸ் அட் 2013 போட்டாலே வந்துடும் இந்த பிடிஎஃப். இதுதான் ஃபுல் கம்பெனிஸ் ஆடியோட பிடிஎஃப். ஓகேவா? இதுலேருந்து தான் நம்ம கொஞ்சம் டிராஃப்ட்னா இதுலேருந்து எடுத்து கொஞ்சம் சென்டென்ஸை மாற்றி படிக்கிறோம். ஏன்னா அது ரொம்ப ட்ரையாக இருக்கும், லைக் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் முன்னாடி பின்னாடி சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்ம படிக்கிறோம். ஆனால் இதுதான் லா. இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாமே. இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே நீங்கள் இதில் சர்ச் பண்ணால் இருக்கும். ஓகேவா? இப்போ கம்பெனினா என்னென்னு பார்க்கலாமா? டெஃபினேஷன் பார்த்துடலாமா? கம்பெனிக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதா? லா எப்படி இருக்கும், எங்கேருந்து நம்ம படிக்கிறோம், எதனால் படிக்கிறோம்? ஓகே, ஸோ இப்போ யாராச்சும் சொல்லுங்கள், கம்பெனி எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க? நான் 4-5 வாட்டி சொல்லிட்டேன் கம்பெனி எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு. செக்ஷன் நம்பர் என்ன? ஏன்னா இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கம்பெனியோட செக்ஷன் நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எல்லா கொஷின்ஸுக்கும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால சொல்கிறேன். நான் சொன்னேனே, செக்ஷன் டெஃபினிஷன்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன வரும்? செக்ஷன் ஹலோ, செக்ஷன் 2. ஓகே, செக்ஷன் 2. அப்புறம் செக்ஷன் 2ல் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. சரி, நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அதில் கம்பெனி எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க? சரி, ஓகே. கிளாஸா சப்செக்ஷனா அது மட்டும் சொல்லுங்கள். ஓகே, சரி, கிளாஸா சப்செக்ஷனா? clause. ஓகே, கிளாஸ் 20. இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா? ஸோ செக்ஷன் 2ல் 20th சீரியல் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். 20th சீரியல் நம்பரில் கம்பெனின்றது டிஃபைன் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, கம்பெனியோட டெஃபினேஷன்ஸ் நான் இப்போ எழுதுகிறேன் பாருங்கள். அக்கார்டிங் டு, இது என் கூட நீங்களும் எழுதுனா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த லைன் வந்து நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் எழுதுகிற மாதிரி இருக்கும். According to Companies Act 2013, a company means a company
incorporated under this act or under any previous company law. ஓகே, இது வந்து எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க? செக்ஷன் 2 சப்செக்ஷன் செக்ஷன் 2 clause 20. ஓகே, இதுதான் உங்களோட டெஃபினேஷன். இது கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா எல்லா கம்பெனிஸ் ஆக்ட் கொஷின்ஸுக்கும் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, கம்பெனிஸ் ஆக்டில் கம்பெனியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றது தான் கான்செப்ட். கம்பெனிஸ் ஆக்டில் கம்பெனியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி இன்கார்பரேட்டட்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்போ வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு வருதோ அதுதான் வந்து இன்கார்பரேட்டட். அதாவது கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுப்பா, இந்தியாவில் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஓகே, அண்டர் திஸ் ஆக்ட் ஆர் எனி அதர் ப்ரீவியஸ் லாஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நீ வந்து இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி கம்பெனிஸ் ஆக்டே இல்லையா அப்படின்னு 2013 இங்கே இருக்குது. 2013 இஸ் நத்திங் பட் த இயர். இதுக்கு முன்னாடி கம்பெனிஸ் ஆக்டே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 1956 இருந்தது. அதாவது 1956லேயும் கம்பெனிஸ் ஆக்ட் இருந்தது. இதை அமெண்ட் பண்ணி தான், அமெண்ட்னா நத்திங் பட் புதுசாக கொண்டு வராங்க. புதுசாக ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு பழைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி புது ஆக்ட் ஒன்று உருவாக்குறாங்க. எந்த இயர் வந்து அது உருவாக்குறாங்களோ அந்த இயர் பேர் தான் நம்ம வைக்கிறோம். இப்போது இதை வந்து 2013 உருவாக்குனாங்க. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 நம்ம வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி கம்பெனிஸ் ஆக்ட் 1956 இருந்தது. ஓகேவா? ஸோ டெஃபினிஷன் கம்பெனினா என்னப்பா பார்த்தா, கம்பெனிஸ் ஆக்டில் டெஃபினிஷன் 2 clause 20 என்னப்பா சொல்லியிருக்காங்க? கம்பெனி மீன்ஸ் ஏ கம்பெனி இன்கார்பரேட்டட் அண்டர் டிஸ்சார்ஜ். அண்டர் டிஸ்சார்ஜ்னா என்ன ஆக்ட்? கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஆர் இல்லை, இந்த ஆக்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஏதாவது ஆக்ட் இருந்தாலும் அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் நீங்களும் ஒரு கம்பெனி தான். ஓகேவா? டெஃபினிஷன் புரிஞ்சுதா? டெஃபினிஷன் புரிஞ்சுதா? ஓகே, இதுதான் வந்து கம்பெனிஸ் ஆக்டோடைய டெஃபினிஷன். ஸோ சும்மா பார்க்காமையே நம்ம சொல்லலாமா கம்பெனிஸ் ஆக்ட் டெஃபினிஷனு? அக்கார்டிங் டு கம்பெனிஸ் ஆக்ட் 2013, அதாவது இந்த அக்கார்டிங் டு அப்படின்னு போடும்போது நீங்கள் செக்ஷன் நம்பர் போட்டுருங்க. செக்ஷன் 2 subclass 20 Companies Act 2013, a company means a company incorporated under this act or under any previous company law. இவ்வளோதான் டெஃபினிஷன். ஓகே, புரியுதா? நோட் பண்ணிங்களா? Yes, ma'am. Okay, then we will move on to features. ஃபீச்சர்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம புக்கில் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கும். கம்பெனியோட ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் லீகல் என்டிட்டி. இப்போ நான் ஜனனி எம்ஜே அகாடமின்னு ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறேன், ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். ஓகேவா? எம்ஜே அகாடமின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். இப்போ செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னா என்ன சொல்ல வராங்க இந்த ஃபீச்சர்ஸ்லனா, நான் வேறு எம்ஜே அகாடமி வேறு. ஓகேவா? எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா எம்ஜே அகாடமி பேரில் தான் நடக்கும். அதாவது நான் ஏதாவது ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகிறேன், பே பண்ணுறேன், பேமெண்ட் கொடுக்குறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஜே அகாடமி பேரில் தான் நடக்கும். ஆனால் ஜனனின்றது யார்? ஜஸ்ட்டு வந்து நான் இந்த கம்பெனியை உருவாக்கினேன், நான் என் பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ன்றவங்க யாருன்னா ஐடியா ஜெனரேட்டட் டு ஓப்பன் ஏ கம்பெனி.
ஓகே, நான் வந்து ஒரு ப்ரொமோட்டர், ஜனனிக்கு வந்து எம்ஜே அகாடமின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருந்தது. ஓகேவா, ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கம்பெனியில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்துட்டு கம்பெனி வந்து இப்படி தான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பண்ணி எனக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தாச்சுப்பா. இப்போது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஜனனி வந்து ரீசன் ஆகுமா இல்லை கம்பெனி ரீசன் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி தான் ரீசன் ஆகும். கம்பெனி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். கம்பெனியால் வந்து பேச முடியுமா, மூச்சு வாங்க முடியுமா? ஹியூமன் பீயிங் மாதிரி மைண்ட் இருக்கா கம்பெனிக்கு? இல்லை. ஓகேவா, இப்போது ஒரு ஆள் ஜனனியால் மட்டும் வந்து கம்பெனியை ஃபார்ம் பண்ண முடியாது. எனக்கு வந்து அவ்வளோ என்கிட்ட வந்து அவ்வளோ மணி இல்லைப்பா. ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணணுன்னா நான் வந்து பில்டிங்க்கு ரெண்ட்டுக்கு எடுக்கணும், இல்லை லீஸுக்கு எடுக்கணும், பெஞ்சஸ் வாங்கணும், போர்டு வாங்கணும், கேமரா வாங்கணும், மைக் வாங்கணும். என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஆனால் என்கிட்ட ஐடியா மட்டும் இருக்குது எம்ஜே அகாடமி. நான் என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் கிட்ட போகிறேன். இது எல்லாமே உங்களுக்கு போக போக கனெக்ட் ஆகும். நான் சொல்கிறது வந்து போக போக கனெக்ட் ஆகும். பப்ளிக் கிட்ட போய் இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன், கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஃபண்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். சரி, பப்ளிக் வந்து சும்மா ஃபண்டு கொடுப்பாங்களா? சும்மா கொடுக்க மாட்டாங்க. இல்லை, என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிலுக்கு ஓனர்ஷிப் கேட்பாங்க. இப்போ ஜனனிக்கிட்ட 100% ஓனர்ஷிப் இருக்குது. பப்ளிக் என்ன கேட்குறாங்க, எனக்கு ஒரு 1% ஓனர்ஷிப் தான், நான் உங்களுக்கு வந்து 1 lakh தரேன். 2% ஓனர்ஷிப் தான், நான் உங்களுக்கு வந்து 2 lakh தரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், கம்பெனியோட ஓனர்ஷிப்பை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிடுவோம். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த பப்ளிக்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபண்டு கொடுத்து ஓனர்ஷிப்பை வாங்கிக்கிறாங்க. இவங்களாம் யார்? இவங்களுக்கு பேர் தான் ஷேர் ஹோல்டர்ஸ். அதாவது கம்பெனியோட கேபிட்டல் இருக்கு இல்லையா, கேபிட்டல் இருக்குது கம்பெனிக்கு வந்து 1 crore கேபிட்டல். இந்த 1 crore வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எல்லா பப்ளிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்களால முடிஞ்ச அமௌண்ட் கொடுத்துட்டு கம்பெனியோட ஓனர்ஷிப் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகேவா, ஸோ அதனால இவங்க பேர் என்ன, ஷேர் ஹோல்டர்ஸ். புரியுதா? எஸ் மேம். ஓகே, அதனால இவங்க பேர் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸ்னால் ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 1000 பேர் இருப்பாங்க. ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா 1000 + ப்ரொமோட்டர் ஜனனி. ஓகேவா, இங்கே ஒரு எம்ஜே அகாடமி இருக்குது. எம்ஜே அகாடமின்னு இருக்குது. இப்போது நாளை பின்ன பிரச்சனை, கோர்ட்டில் கேஸ் போட போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே யார் இருக்கா, ராஜேஷ். ஓகே, ராஜேஷ்ங்கிற வந்து நம்மக்கிட்ட ஒரு பிஸ்னஸ் வந்திருக்காரு. எம்ஜே அகாடமிக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ் வந்து டிரான்சாக்ஷன் வச்சுருக்காரு. எம்ஜே அகாடமி வந்து அந்த பிஸ்னஸை வந்து பண்ணி முடிக்கலை, பேமெண்ட்டும் தரலை. இப்போ ராஜேஷ் வந்து கோர்ட்டில், இதுதான் கோர்ட்டில் வந்து என்னன்னு கேஸ் போடுவார், ஜனனின்னு கேஸ் போடுவாரா, இல்லை இந்த 1000 ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொன்னேனே ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு கேஸ் போடுவாரா? டெஃபினட்டாக யார் மேலே கேஸ் போடுவார், எம்ஜே அகாடமி மேலே தான் கேஸ் போடுவார். ஓகேவா, அப்போ இதில் என்ன தெரியுது, ஜனனி 1 minute, ஜனனி ஷேர் ஹோல்டர்ஸ் இவங்களும் எம்ஜே அகாடமியும் வேற செப்பரேட். ஓகேவா, செப்பரேட். அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. லைக் கம்பெனியால் வந்து அவங்க அந்த பேர்லேயே வந்து அவங்க டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். எம்ஜே அகாடமி பேர்லேயே வந்து பேமெண்ட் கொடுக்க முடியும். இப்போ எம்ஜே அகாடமி பேமெண்ட் கொடுக்கணுன்னா ஜனனி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எம்ஜே அகாடமி பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் போதும். அதனால தான் அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் சொல்லுவோம். அவங்க நேச்சுரல் பர்சன் கிடையாது. நம்மளாம் தான் வந்து நேச்சுரல் ஹியூமன் பீயிங்ஸு. கம்பெனின்றது வந்து ஒரு நேச்சுரல் பர்சன் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் பர்சன்.
ஓகேவா. ஃபஸ்ட்டு ஃபீச்சரே நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் லீகல் என்டிட்டி. அது வந்து செப்பரேட் உள்ள, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ், ப்ரொமோட்டர் எல்லாருக்கும் விட அது வந்து செப்பரேட். கம்பெனி வந்து செப்பரேட். கம்பெனியால் வந்து தனியாக வந்து பண்ண முடியும், தனித்துவம் இருக்குது அதுக்குன்றது தான் ஃபஸ்ட்டு வின், செப்பரேட் லீகல் என்டிட்டி. புரியுதா? செப்பரேட் லீகல் என்டிட்டி புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? புரியுது மேம். ஓகே. செகண்ட் ஃபீச்சர் இதெல்லாம் உங்கள் புக்கில் இருக்குது, நான் பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணுறேன். லிமிட்டட் லயபிலிட்டி. ஓகே, நம்ம சொன்னோம்ல ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்ட்டு. அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து மீனாட்சி இருக்காங்க, மீனாட்சி, சந்திரன், ராஜேஷ், யுக கார்த்திகா. ஓகே, கார்த்திகா எல்லாரும் வந்து கம்பெனிக்கு 1 lakh கொடுத்துருக்காங்க. 1 lakh 1 lakh 1 lakh கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் பாதி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. மீனாட்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50K வந்து கொடுத்துட்டாங்க, 50,000 கொடுத்துட்டாங்க. சந்திரன் சார் வந்து ஒரு 70K கொடுத்துட்டாரு. ராஜேஷ் வந்து 90K கொடுத்துட்டாரு. கார்த்திகா வந்து 1 lakh கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போது கம்பெனியில் நான் சொன்னேன்ல எம்ஜே அகாடமி ப்ரைவேட் லிமிடெட் வச்சுப்போம். எம்ஜே அகாடமியில் 10 lakhs வந்து லாஸ் ஆயிடுச்சு. 10 lakhs வந்து லாஸ் ஆயிடுச்சு. இப்போது எம்ஜே அகாடமி வந்து கேட்குது, காசு கேட்குது இவங்ககிட்டலாம். எப்பா நீங்கள் தானேப்பா ஷேர் ஹோல்டர்ஸு, மெம்பர்ஸு, நீங்கள் தான் வந்து கம்பெனியோட லாஸை ஏற்றுக்கணும், நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க எம்ஜே அகாடமி வந்து. இப்போ இதில் வந்து மீனாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, மீனாட்சி வந்து எவ்வளோ கொடுக்கணும்? யாருக்காவது ஐடியா இருக்கா? மீனாட்சி எவ்வளோ கொடுக்கணும்? ஹலோ, ஹலோ, கேட்குதுங்களா? ஓகே, மீனாட்சி எவ்வளோ கொடுக்கணும்? 50K. 50K. சந்திரன் 70. 70K கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்? 30K மேம். ராஜேஷ் 10K. கார்த்திகா யுக கார்த்திகா ஆல்ரெடி 1 lakh கொடுத்துட்டாங்க மேம். கொடுத்துட்டேன். அப்போ உங்ககிட்ட கேட்டால் கொடுப்பியா? நோ மேம். நோ. அதாவது அதுக்கு பேர் தான் லிமிட்டட் லைபிலிட்டி. நீ 1 lakh தான் கொடுக்குறேன்னு சொன்ன, 1 lakh கொடுத்துட்ட. அதுக்கு மேலே வந்து கம்பெனி உங்ககிட்ட கேட்க முடியாது. இதே மீனாட்சி கிட்ட 50K கேட்கலாம், சந்திரன் கிட்ட 30K கேட்கலாம், ராஜேஷ் கிட்ட 10K கேட்கலாம். அதுக்கு மேலேயும் கேட்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மீனாட்சி கிட்ட போய் இப்போ லாஸாக இருக்குது, கம்பெனி லாஸ் ஆகிடுச்சு, 2 lakhs கொடுங்கலாம் கேட்க முடியாது. ஏன்னா லிமிட்டட் லயபிலிட்டி. லிமிட்டட்னா வந்து நான் வந்து 1 lakh தான் ஷேர் வாங்கினேன். ஷேர் வந்து எவ்வளோக்கு வாங்கினேன்? 1 lakh வாங்கினேன். 1 lakh தான் கொடுக்கணும். அதில் 50K கொடுத்துட்டேன். பேலன்ஸ் எவ்வளோ? பேலன்ஸ் 50K நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன் நீங்கள் வந்து கம்பெனிக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு, நீங்கள் உங்கள் சொத்து விட்டாவது நீங்கள் கொடுத்தாகணும்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு பேர் தான் வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டி. இதே எக்ஸாம்பிளை வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டிக்கு வச்சுக்கலாம். ஒன் மினிட். ஓகே, இப்போ இதே எக்ஸாம்பிள் வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா
இதே எக்ஸாம்பிள் அன்லிமிட்டட் லைபிலிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா மீனாட்சி 50K தரணும், சந்திரன் 30K தரணும், ராஜேஷ் வந்து 10K, கார்த்திகா வந்து 1 lakh பே பண்ணிட்டாங்க. ஸோ நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அன்லிமிட்டடுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அன்லிமிட்டட் லைபிலிட்டினா கார்த்திகாவுக்கு ஊரில் ஒரு 2 acre வந்து லேண்ட் இருக்குது, 2 acre லேண்ட் இருக்குது. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 lakh போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதை விற்றாச்சு கம்பெனிக்கு கொடுத்தாகணும். ஏன்னா அன்லிமிட்டட் லைபிலிட்டி. அன்லிமிட்டட் லிமிட்டே கிடையாது. கம்பெனிக்கு லாஸ் வந்துச்சுன்னா உங்களுடைய சொத்தை விற்றாச்சு நீங்கள் பே பண்ணணும். ஓகேவா? லிமிட்டடுக்கும் அன்லிமிட்டடுக்கும் புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே, செகண்டு முடிஞ்சுது. தேர்ட் ஃபீச்சர் பெர்பெச்சுவல் சக்சஷன். ஓகே, இதுக்கு வந்து ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குது. பெர்பெச்சுவல் சக்சஸ் இருக்குது. பீப்புள் மெம்பர்ஸ் மே கம் அண்ட் கோ, கம்பெனி வில் கோ ஆன் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மெம்பர்ஸ் மே கம் அண்ட் கோ, கம்பெனி வில் கோ ஆன் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்பெச்சுவல் சக்சஷன்னா நத்திங் பட், இப்போது ஒரு வேனில், இதுதான் வேன், சாரி, ஓகேவா, இதுதான் வேனு. எல்லோரும் வந்து ஒரு ட்ரிப்பு போகிறாங்க. ஓகேவா? மவுண்டெயின் ட்ரிப்புக்கு போகிறாங்க, ஊட்டிக்கு போகிறாங்கன்னு வச்சுப்போம். ஊட்டிக்கு போகிறாங்க. இந்த வேனில் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் இருக்கிற எல்லோரும் இருக்காங்க. இங்கே பாருங்கள், எம்ப்ளாயீஸு, டைரக்டர்ஸு, ஷேர் ஹோல்டர்ஸு, ப்ரொமோட்டர் யார்? ஜனனி. நான் தானே கம்பெனியை உருவாக்குனேன். ஜனனி எல்லோரும் இருக்காங்க வேனில். இப்போது வேன் வந்து ஸ்பீடாக போகுது. ஊட்டி மலை ஏறும்போது என்னாச்சு? வேனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி வேனில் இருக்க எல்லாருமே டைடு. ஓகேவா? எல்லாருமே டைடு. அதாவது கம்பெனிக்கு ரிலேட்டடாக ஒரு பர்சன் கூட இல்லை. ஜனனியும் டைடு, ஷேர் ஹோல்டர்ஸ், டைரக்டர்ஸ், எம்ப்ளாயிஸ் யாருமே இல்லை. அப்போ கம்பெனியும் வந்து போயிடுச்சா? கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சா? இப்போ இவங்கெல்லாம் இல்லை, அதனால கம்பெனி வந்து இல்லையா? ஹலோ, கம்பெனி ரன் ஆகும் மேடம். கம்பெனி ரன் ஆகும். அதுதான். ஸோ மெம்பர்ஸ் மே கம் அண்ட் கோ, மெம்பர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் வந்து கம்பெனி வந்து கண்டிப்பாக ரன் ஆகும். கம்பெனிக்கு வந்து ஒரு லைஃப், அதாவது சாவே கிடையாதுன்னு சொல்லலாம். ஓகேவா? கம்பெனிக்குன்னு ஒரு சாவே கிடையாது. பாருங்கள், இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு இது இருக்குல்ல, லைஃப் ஸ்பேனுன்னு ஒரு இருக்குது. ஹியூமன் பீயிங்க்கு லைஃப் ஸ்பேன் இருக்குது. மிஞ்சி போனால் 70 to 80 years தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு. ஓகேவா? ஆனால் கம்பெனிக்கு வந்து அப்படி கிடையாது. கம்பெனி யார் வந்துட்டு போனாலும் யார் இல்லைனாலும் வந்து ரன் ஆகும். ஏதோ ஒரு விதத்தில் ரன் ஆகும். யார் வேணால் வந்து அந்த ஓனர்ஷிப்பை வாங்கி ரன் பண்ணலாம். ஓகேவா? கம்பெனி க்ளோஸ் ஆகிடுறதுக்கு. அப்போ கம்பெனிக்கு க்ளோஸே கிடையாதா மேம்? கம்பெனி என்னால் க்ளோஸே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ளோஸ் பண்ணலாம். நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க கம்பெனி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கம்பெனி சாட்டில் வைண்டிங் அப்புன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. வைண்டிங் அப் இஸ் நத்திங் பட் கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறோம். வைண்டிங் அப்னா என்னது? கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறோம். அந்த ப்ரொவிஷன்ஸ்னால் பாயிண்ட்ஸு. ப்ரொவிஷன்ஸ்னால் வந்து பாயிண்ட்ஸு, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றது தான். ப்ரொவிஷன்ஸ்னால் வந்து பாயிண்ட்ஸு. அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் வைண்டிங் அப் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்குது. ரொம்ப ரொம்ப டிவால் ஆகிடுச்சு, கம்பெனி டிவால் ஆகிடுச்சு, ஒன்றுமே இல்லை, இனிமேல் அந்த கம்பெனியை ரன் பண்ணால் வேஸ்ட்டுன்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க வைண்டிங் அப் பண்ணலாம். அப்படி வைண்டிங் அப் பண்ணணுன்னா கம்பெனி சாட்டில் இருக்க ப்ரொவிஷன்ஸை பார்த்துட்டு எல்லாத்தையும் கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். உங்கள் சர்டிஃபிகேட்டை திருப்பி கொடுத்துடணும், ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் கொடுத்துடணும். அவர் ஒன்றுங்களே உங்கள் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்படி தான் நீங்கள் வந்து கம்பெனிஸை வந்து வைண்ட் அப் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு கம்பெனியை வைண்ட் அப் பண்ணணும்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கான எல்லா ஸ்டெப்பும் எடுத்து நீங்கள் வைண்ட் அப் பண்ணால் மட்டும்தான் கம்பெனி லீகலாக க்ளோஸ் ஆகும். இல்லை நீங்கள் ஒன்றுமே பண்ணாமையே இருந்தாலுமே கம்பெனி ரன் ஆகிட்டு தான் இருக்கும். கம்பெனி லீகலாக ஓப்பனில் தான் இருக்கும். புரியுதா? Yes, ma'am. ஓகே.
அண்ட் தென் வந்து செப்பரேட் ப்ராப்பர்ட்டி, இது வந்து ஃபோர்த்து ஃபீச்சர். இப்போது ஜனனி ஒரே நிமிஷம் மேம். ஆக்சுவலாக இப்போது சொல்லுங்க. லிமிட்டெட் லைபிலிட்டி அன்லிமிட்டெட் லைபிலிட்டின்னு சொன்னீங்களா? ஆக்சுவலாக ஆமாம் ஆமாம். இப்போது அது வந்து ஜென்ரலாக கம்பெனிஸ் பொறுத்த வரையும் எல்லா ஷேர் ஹோல்டரும் பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் அந்த லைபிலிட்டி அந்த இதில் தானே போவாங்க, இல்லை அன்லிமிட்டட்லேயே போவாங்களா? இல்லை கண்டிப்பாக லிமிட்டெட் தான், அன்லிமிட்டெட் வராது. பார்ட்னர்ஷிப்பில் தான் அன்லிமிட்டெட். நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தான் சொன்னேன். பட் கம்பெனிஸ்ன்னு எடுத்துட்டாலே லிமிட்டெட் தான், கண்டிப்பாக லிமிட்டெட் தான். அன்லிமிட்டெட்ன்றது ஜஸ்ட் ஒரு வந்து பார்ட்னர்ஷிப்பில் வருங்க. பார்ட்னர்ஷிப்பில் அன்லிமிட்டட் லைபிலிட்டி. இப்போது பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பார்ட்னர்ஷிப்புக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா பார்ட்னர்ஸும் வந்து அவங்களுடைய பர்சனல் அசெட்ஸை விற்றாது அவங்க அந்த லாஸை வந்து சரி பண்ணணும். ஓகே. பட் அதில் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து லிமிட்டெட் அன்லிமிட்டெட் ரெண்டுமே இருக்கா, இல்லை அதில் வந்து அன்லிமிட்டெட் மட்டும் தானே? இல்லை, பார்ட்னரில் அன்லிமிட்டெட் மட்டும்தான் இருக்கும். ஓகே. கம்பெனிக்கு வந்து லிமிட்டெட், அதுக்கு வந்து அன்லிமிட்டெட் அப்படி. நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தான் சொன்னேன். கம்பெனினாலே லிமிட்டெட் லைபிலிட்டி தான். லிமிட் அதாவது லிமிட்டெட் பை ஷேர்ஸ் லிமிட்டெட் பை கேரண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆமாம். லிமிட்டெட் பை கேரண்டி, லிமிட்டெட் பை ஷேர்னா நான் சொன்னது தான் லிமிட்டெட் பை ஷேர். அதாவது நான் எவ்வளோக்கு ஷேர் வேல்யூ வாங்கியிருக்கனோ அவ்வளோக்கு தான் நீங்கள் என்கிட்ட டிமாண்ட் பண்ண முடியும். இப்போது நீங்கள் படிச்சிருக்கீங்களா, லைக் வந்து கம்பெனிஸ் லைக் அக்கௌண்ட்ஸில் படிச்சிருக்கீங்களா? கம்பெனி அக்கௌண்ட்ஸில் இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் பே பண்ணுங்கள், அலாட்மெண்ட் பே பண்ணுங்கள், கால்ஸ் இன் ஐடியாஸ்லாம் படிச்சிருக்கீங்களா? ஐடியா இருக்கா உங்களுக்கு? கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல அந்த இது சொல்றீங்களா, பிரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம்ல. இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனுக்கு பே பண்ணுங்க, அலாட்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அப்போ நீங்க வந்து ஷேர் வேல்யூ வந்து 500, ஓகேவா? 500 வந்து முழுசாக கேட்க மாட்டாங்க கம்பெனி. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனுக்கு 100 rupees பே பண்ணுங்கன்னு கேட்பாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் வந்து 200 கேட்பாங்க. இப்போ அலாட் ஆயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேர் உங்களுக்குன்னு அர்த்தம். இப்போ உங்கள் பேர் என்ன, சந்திரன், உங்களுக்குன்னு இந்த ஷேர் நான் வந்து அலாட் பண்ணிட்டேன். இப்போது இன்னும் நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் பே பண்ணணும்? 300 பே பண்ணணும். இந்த 300 வந்து கம்பெனி எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 காலாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கால், செகண்ட் கால். ஃபஸ்ட்டு கால்னால் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அதுதான் கால். கொடுங்க, நீங்கள் பேலன்ஸ் 300 பே பண்ணணும், கம்பெனிக்கு ஷேர் கேபிட்டல் வேணும் அப்படின்ட்டு. செகண்ட் கால்னால் வந்து ரெண்டாவது வாட்டி கால், நீங்கள் ஃபஸ்ட் காலுக்கு ரிப்ளை பண்ணலைன்னா செகண்ட் கால் கேட்பாங்க, ஓகேவா? ஃபஸ்ட் காலில் இல்லைனா ஃபஸ்ட் காலில் 100 கேட்பாங்க, செகண்ட் காலில் 100 கேட்பாங்க. இப்படி தான் கேட்பாங்க. உங்களுக்கு புரியுதா? இது அக்கௌண்ட்ஸில் படிப்பீங்க. ஹலோ சார், ஹலோ. ஆனா இப்போ இந்த மாதிரி மேடம் இதுல மேடம் ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால்லாம் இப்போ இல்ல. புரியல. ஹலோ சொல்லுங்க. பிராக்டிகலா சாரி, ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால்லாம் இப்போ இல்ல ஷேர் வாங்க சொல்லி. இல்லைங்க, நீங்கள் பேசுறது கேட்கல, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இல்ல மேடம், இப்போ பிராக்டிகலா இந்த ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால்லாம் இப்போ இல்லன்றேன். ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் தெரியலன்றீங்களா? இல்லை, இப்போ ப்ராக்டிக்கலாக கம்பெனி இனிமேல் ஷேர் நம்ம ஷேர் வாங்கினா இப்போ இந்த ப்ராக்டிக்கலாக அந்த ஆப்ஷன் இல்லை தானே, ஃபர்ஸ்ட் கால் டேரெக்டாக நம்ம வாங்கி வைப்போம். இல்லை, இது வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸில் இருக்கிறது, இது நம்ம இப்படி தான் சம் போட்டு ஆகணும். ஹலோ ஓகே மேம். ஓகே, இது வந்து நம்மளுக்கு இப்படி தான் அக்கௌண்ட்ஸ் நம்ம போட்டு ஆகணும், ஓகேவா? அப்ளிகேஷன், அலாட்மெண்ட்டு, ஃபஸ்ட் காலு, செகண்ட் கால், இப்படி தான் நம்ம சம் போடணும். இப்போது இது நான் ஏன் இது சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு வந்து 2000 லாஸ் ஆகிடுச்சுப்பா. ஆனால் அவங்க எவ்வளோ அவங்களுக்கு ரைட் இருக்குது கேட்கறதுக்கு? ஃபஸ்ட் கால் 100 தான் கேட்க முடியும், செகண்ட் கால் 100 தான் கேட்க முடியும். அதுக்கு மேலே அவங்க கேட்கக்கூடாது. 2000 லாஸ்ன்றதுனால 2000லாம் கேட்க முடியாதுன்றதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். சார் புரியுதுங்களா? சார் சந்திரன் சார், ஹலோ ஹலோ
சரி ஓகே. எங்கே ஸ்டாப் பண்ணோம்? செப்பரேட் ப்ராப்பர்ட்டின்னு ஸ்டாப் பண்ணுமா? ஓகே. ஜனனி தான் வந்து கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. எம்ஜே அகாடமி ப்ரைவேட் லிமிடெட், எம்ஜே அகாடமி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இப்போது அசட்ஸ் வாங்குறாங்க எம்ஜே அகாடமி பேரில். பில்டிங் வாங்குகிறோம் நம்ம, ஓகேவா? பில்டிங் வாங்குகிறோம், இதுதான் எம்ஜே அகாடமி அப்படின்ட்டு. பில்டிங் வாங்குகிறோம், டிவி வாங்குகிறோம், ஷேர்ஸ் வாங்குகிறோம், போர்டு வாங்குகிறோம், ஃபர்னிச்சர்ஸ் வாங்குகிறோம், ஃபர்னிச்சர்ஸ், ஓகே. லேண்டு, இதெல்லாம் யார் பேர்லம்மா வாங்குவாங்க? ஜனனி பேரில் வாங்குவாங்களா இல்லை எம்ஜே அகாடமி பேரில் வாங்குவாங்களா? எம்ஜே அகாடமி பேர்ல. அப்போது எம்ஜே அகாடமிக்குன்னு செப்பரேட் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, புரியுதுங்களா? அதுதான் செப்பரேட் ப்ராப்பர்ட்டின்றது. அதாவது கம்பெனிக்கு ரைட் டு அக்யூர், கம்பெனியால் ஒரு ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணவோ வாங்கவோ வந்து உரிமை இருக்குது. செல் பண்ணவோ பை பண்ணவோ உரிமை இருக்குது, புரியுதா? அதுதான் செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா காமன் சீல். இப்போ ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக வந்து இது இல்லை, காமன் சீல்ன்றது ப்ராக்டிக்கலாக இல்லை, ஆனால் நம்ம தியரியில் படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, காமன் சீல்னால் நத்திங் பட் முத்திரை. நம்ம சீல் போடுவோம், உங்களுக்கு தெரியுமா? எல்லா இதுலேயும் வந்து சீல் போடுவாங்கள்ல, அவங்களுடைய பேர். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடிட் ஆஃபீஸ் இருக்குது, ஆடிட் ஆஃபீஸில் அவங்க இப்போது எஸ் ராமன் கோ அப்படின்னு அவங்களோட பேர் போட்டு அவங்களோட சீல் போடுவாங்கள்ல, அப்போ தானே அவங்க வந்து இது பண்ண மாதிரி சைன் போட்ட மாதிரி கணக்குது. இது நத்திங் பட் சைன் போடுற மாதிரி கணக்குது, அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்றதுக்கு தான். காமன் சீல்னால் வந்து கம்பெனிக்குன்னு ஒரு சீல் இருக்கும், ஓகேவா? ஆனால் இப்போ ப்ராக்டிக்கலாக இல்லை, காமன் சீல் இல்லாமையும் வந்து கம்பெனி ரன் பண்ணலாம். ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இது ப்ராக்டிக்கலாக வந்து இல்லை. 1 மினிட், கேட்குதுங்களா எல்லாருக்கும்? மைக் ப்ராப்ளமாக இருக்கா? கேட்குதா? நல்லா கேக்குது மேம். மேடம் வாய்ஸ் கிளியராக இருக்கா? கிளியரா இருக்கு. ஓகே. ஏன்னா வந்து கம்பெனியால் வந்து சைன் பண்ண முடியாது இல்லை, கம்பெனி எப்படி சைன் பண்ண? இப்போது நேச்சுரல் பர்சன் ஜனனினா ஜனனி வந்து சைன் பண்ணிட்டு போயிடுவா. எம்ஜே அகாடமி வந்து சைன் போடுனா எப்படி போடுவாங்க? அதனால் கம்பெனி சார்பாக இப்படி ஒரு சீல் நம்ம ரெடி பண்ணி அந்த சீலை அடித்தோன்னா கம்பெனிக்கு இது ஓகே அக்செப்டுன்னு அப்படின்னு அர்த்தம், புரியுதா? ஆனால் இது ப்ராக்டிக்கலாக இல்லை, ப்ராக்டிக்கலாக இது ரிமூவ் பண்ணிட்டாங்க, தியரிக்காக நம்ம படிக்கிறோம், ஓகேவா? ஓகே. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ்னால் வந்து இப்போது நான் வந்து ஜனனி ஒரு 10 ஷேர் வச்சுருக்கேன், என் பேரில் 10 ஷேர் வச்சுருக்கேன். நான் வந்து மீனாட்சிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மீனாட்சி கேட்குறாங்க ஷேர்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு. நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணிடுறேன், நீங்கள் உங்கள் ஷேர்ஸ் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருங்கன்னு பண்ணலாமா? அப்படி என் ஷேர்ஸை வந்து நான் மீனாட்சிக்கு கொடுக்கலாமா? ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது சொல்லுங்கள், ஐடியா இருக்கா? கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம், பட் வந்து அந்த கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல மேம். ஏன்னா நேம் வந்து அந்த டைட்டில் சேஞ்ச் பண்ணணும்ல. அதெல்லாம் நம்ம பண்ணலாம், ஆனால் கொடுக்கலாமா? தெரியல மேம் அது. ஓகே, ஆக்சுவலி வந்து கொடுக்கலாம், ஓகேவா? என்னோடய ஷேர்ஸை வந்து நான் மீனாட்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து என் ஷேர்ஸ்லாம் வந்து நான் மீனாட்சிக்கு செல் பண்ணிட்டேன், ஸோ நீங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் அது ப்ரைவேட் கம்பெனியில் மட்டும் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ப்ரைவேட் கம்பெனியில் ஹலோ கேக்குதா? கேக்குது மேடம். ஓகே. ப்ரைவேட் கம்பெனியில் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பப்ளிக் கம்பெனியில் ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரீயானா ஃப்ரீயாக கிடையாது, லைக் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அதுதான் ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள்னு சொல்லுவாங்க.
பப்ளிக் கம்பெனியில் ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள் சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. ஆனால் ப்ரைவேட் கம்பெனியில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இல்லைப்பா அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது, எங்களுடைய மெம்பர்ஸாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேரில் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. கெப்பாசிட்டி டு ஷூ அண்ட் பி ஷூடு. ஓகே, இப்படின்னா என்ன? கெப்பாசிட்டி டு ஷூ அண்ட் பி ஷூட்னா, ஓகே, எம்ஜே ப்ரைவேட் லிமிடெட் இருக்குது, கம்பெனி இருக்குது, இன்னொரு கம்பெனி இருக்குப்பா, கேஎன்ஆர் அகாடமின்னு ஏதோ ஒன்று இருக்குது. ஓகேவா? இதில் ஏதோ ஒன்று பேமெண்ட்டு தரல. கேஎன்ஆர் அகாடமி வந்து இப்போ எம்ஜே ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு பேமெண்ட் தரல. இப்போது எம்ஜே அகாடமி கோர்ட்டுக்கு போக முடியுமா முடியாதா? அது மட்டும் சொல்லுங்கள். கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட முடியுமா முடியாதா? போக முடியும் மேடம். போக முடியும். அதே மாதிரி எம்ஜே ப்ரைவேட் லிமிடெட் வந்து கேஎன்ஆருக்கு பேமெண்ட் தரல. இப்போ கேஎன்ஆர் வந்து கோர்ட்டுக்கு போக முடியுமா போக முடியாதா? முடியும் மேம். போகலாமா? எஸ் மேம். போகலாம். ஏன்னா அவங்க ரிஜிஸ்டரா தெரியல கே அகாடமிக். என்னம்மா? அவங்க கேஎன்ஆர் ரிஜிஸ்டர் கம்பெனி மேடம். கேஎன்ஆர் இல்ல அவங்க இன்கார்பரேட் பண்ணிக்கிறாங்க. இன்கார்பரேட்லாம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போது எம்ஜே ப்ரைவேட் லிமிடெட் பேமெண்ட் தரலனா கேஎன்ஆர் அவங்களும் போகலாம். அப்போது 2 பேருக்குமே அந்த கெப்பாசிட்டி இருக்கா? இருக்கு மேடம். இவங்களும் கேஸ் போடலாம், அவங்களும் கேஸ் போடலாம். அதுதான் கெப்பாசிட்டி டு ஷூ அண்ட் ஷூடு. கோர்ட்டில் போய் நிற்க வைக்கிறது, ஒருத்தனை இழுத்துட்டு போய் கோர்ட்டில் நிற்க வைக்கிறது பேர் தான் ஷூ. ஓகேவா? புரியுதா? ஓகே, இவ்வளோதான்ப்பா ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி முடிச்சிட்டோம். என்னென்ன படித்தோம்? யாராவது நோட் எடுத்து எழுதுங்க நான் சொல்ல. ஃபஸ்ட்டு ஒன் செப்பரேட் லீகல் என்டிட்டி. செப்பரேட் லீகல் என்டிட்டி என்னது? ஷேர் ஹோல்டர்ஸும் கம்பெனியும் வேறு, கம்பெனிக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, கம்பெனியால் தனியாக ரன் ஆக முடியும். ஓகேவா? செகண்ட் ஒன் லிமிட்டட் லயபிலிட்டி. தேர்ட் ஒன் பெர்பெச்சுவல் சக்சஷன். மெம்பர்ஸ் மே கம் அண்ட் கோ, கம்பெனி வில். ஹலோ. சொல்லுங்கள் சார். மேடம் இப்போ ஆக்சுவலாக எக்ஸிட் பண்ணிக்கிறேன் நான், ஏன்னா கிளம்பணும் ஆக்சுவலாக ஒர்க்குக்கு. ஓகே சார், உங்கள் மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள் சார், நான் ரெக்கார்டட் ஆக்சஸ் கொடுத்துட்றேன். உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேர்ட் ஒன் வந்து பெர்பெச்சுவல் சக்சஷன். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் செப்பரேட் ப்ராப்பர்ட்டி, கம்பெனி பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா காமன் சீல். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர். செவன்த் ஒன் கெப்பாசிட்டி டு ஷூ அண்ட் பி ஷூடு. ஓகே, 7 பாயிண்ட் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனியில்? எனி டவுட்? ஹலோ, நோ டவுட். ஓகே, நோ டவுட் மேம். சொல்லுங்க. பெர்பெச்சுவல் சக்சஷன் சொன்னீங்களா மேம்? ஆமாம். இது வந்து சொன்னீங்க, ஓகே எல்லாமே இறந்துட்டாங்க அப்படின்னா இன்னொரு பர்சன் வந்து அந்த கம்பெனியை அமௌண்ட் போட்டு வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்கடா. இப்போது இன்சூரன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லீகல் ஏர்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. புரியல? வாரிசு மாடின்னு இல்லாமல் கூட அவங்க நாமினின் இது நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. நாமினி, லீகல் ஏர்ஸ், அதாவது இவங்களுக்கு அப்புறம் யாருக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரன் பண்ணிக்கலாம். அது கம்பெனி வந்து இதனால க்ளோஸ் ஆகாதுன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது இதனால க்ளோஸ் ஆகாது, லைக் எல்லாருமே இறந்துனாலும் க்ளோஸ் ஆகாது. அப்படி அது எப்படியாச்சும் ரன் ஆகும். ஹலோ, சொல்லுங்க மேம். ஓகே, ராஜேஷ் ஏதாவது சொல்ல வந்தீங்களா?
நோ மேம். ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? எஸ் மேம். ஓகே. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வில். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது. அப்புறம் கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனியில் ஒரு 2 கைண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இன்னி கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வில். லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வில்னா ஒன்றும் இல்லை, நான் செப்பரேட் ஓனர்ஷிப் சொன்னேன் பார்த்தீங்களா? செப்பரேட் ஓனர்ஷிப், செப்பரேட் லீகல் என்டிட்டினா என்ன? யாராவது சொல்லுங்கள், ஃபாஸ்ட் யாராவது சொல்லுங்கள். செப்பரேட் லீகல் என்டிட்டினா ஃபஸ்ட்டு ஃபீச்சரே அதுதான் கம்பெனியோட. கம்பெனி வந்து இண்டிவிஜுவல் ஓனர்ல இருந்து தனிப்பட்ட ஆள் தான் கம்பெனி. இது வந்து லீகலான ஒரு பர்சன். அதில் என்ன சொல்லியிருப்போம்? கம்பெனியும் ஷேர் ஹோல்டர்ஸு ப்ரொமோட்டர் எல்லாம் வேறு வேறுன்னு சொன்னோமா? லைக் கம்பெனி வேற, இவங்க வேற, கம்பெனிக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஓகே மேடம், அதாவது நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. இங்கே ஷேர் ஹோல்டர்ஸு, ஜனனி ப்ரொமோட்டர், மெம்பர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. இது கம்பெனி பிரைவேட் லிமிடெட், எம்ஜே பிரைவேட் லிமிடெட். இங்கே ஒரு செவுர் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஒரு செவுர் இருக்குது. இதுதான் வந்து கம்பெனியவும் ஷேர் ஹோல்டர்ஸையும் வந்து பிரித்து காட்டுது. ஓகேவா? ஏன்னா கம்பெனியில் ஏதாவது தப்பு நடந்து ஏதாவது லாஸ் ஆச்சு, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை, ஓகேவா, அதுக்கு இவங்கெல்லாம் பொறுப்பு கிடையாது. ஏன்னா நாங்கள் வேறு, கம்பெனி வேறப்பா, நாங்கள் ஏன்ப்பா பொறுப்பு எடுத்துக்கணும், நாங்கள் வேறு, கம்பெனி வேறு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ தான் இது வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி. ஃபஸ்ட்டு திங்கே இதுதான் நம்ம படித்தோம். ஆனால் லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல்னால் என்னென்னா, இதுதான் அந்த கார்ப்பரேட் வீல். இந்த இந்த செவுர் இருக்குல்ல, இந்த செவுர் தான் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் வீல். ஓகேவா? கோர்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சில கேசஸில் இந்த கார்ப்பரேட் வீலை எடுத்துடும், ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆயிடுச்சு? ரெண்டுமே ஒன்றுன்னு ஆயிடுச்சு. அதாவது எல்லாமே ஒரே பாக்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸும் ஒன்று தான், கம்பெனியும் ஒன்று தான். கோர்ட் வந்து இதை எப்போ ரிமூவ் பண்ணுவாங்க? இந்த கார்ப்பரேட் வீலுன்னு நம்ம ஒன்று சொன்னோம்ல, அதாவது இந்த செவுரு, இந்த செவுரு வந்து கோர்ட் எப்போ ரிமூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஆர் டைரக்டர்ஸ் வந்து ஏதாச்சும் ஃப்ராடு பண்ணியிருந்தா, ஃப்ராடு பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு அவங்க சொந்தமாக எடுத்துக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராடு பண்ணி லஞ்சம் வாங்கியிருக்காங்க, பிரைப் அமௌண்ட் வாங்கினாங்க, இல்லை ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் என்ட்ராகி மணியே கொடுக்கல, ஏதாவது ஒரு டைரக்டர்ஸ் வந்து கம்பெனி நேமில் கம்பெனி காசு இருக்குல்ல, கம்பெனி காசில் டைரக்டர்ஸ் அவங்க பேரில் வந்து ஒரு லேண்டு வாங்கிக்கிட்டாங்க. இந்த மாதிரி கேஸ் இதெல்லாம் வந்து ஃப்ராடு தானே. கம்பெனிங்க நியாயமாக பண்ணுறாங்க? கம்பெனிக்கு ஃப்ராடு தானே பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி அவங்க ஏதாவது ஏர்ன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கோர்ட் என்ன பண்ணும்? இந்த செவுரை எடுத்துரும். செவுரை எடுத்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸு, டைரக்டர்ஸு, கம்பெனியும் ஒன்று தான். ஸோ கம்பெனிக்கு ஏதாவது லாஸ்னா நீங்கள் தான் பொறுப்பு. 1 minute. ஹலோ கேக்குதா? எஸ் மேம். ஸோ கேக்குது மேம். கோர்ட் வந்து இந்த எடுத்துட்டு 2 பேரும் ஒன்று தான், நீங்கள் தான் வந்து கம்பெனிக்கு வந்த லாஸுக்கு வந்து பொறுப்பு.
இந்த கேஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் அசஸ், அதாவது சொத்தை விட்டாச்சு நீங்கள் கம்பெனி லாஸை பே பண்ணி ஆகணும். ஏன்னா ஃப்ராடு நடந்திருக்கு, கம்பெனிக்குள்ளே ஃப்ராடு நடந்திருக்கு. ஸோ நாங்கள் வந்து கம்பெனியோட ஃபீச்சர்ஸையே எடுத்துடுறோம். கம்பெனியோட ஃபஸ்ட்டு ஃபீச்சர் செப்பரேட் லீகல் என்டிட்டி, கம்பெனி வேறு, ஷேர் ஹோல்டர்ஸ் வேறு. ஆனால் லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீலுன்னு வந்துடுச்சா, அதாவது ஃப்ராடுன்னு வந்துடுச்சுன்னா இந்த செவுரை கோர்ட் எடுத்துடுவாங்க. 2 பேரும் வந்து ஒன்று தான். ஸோ கம்பெனி என்னென்னா வந்து லாஸ் சஃபர் ஆகுதோ நீங்களும் அதுக்கெல்லாம் பொறுப்பு. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எந்தெந்த கேசஸில் வந்து இது நடக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரெவென்யூனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட வந்து ஒரு 50 லட்சம் காசு இருக்குப்பா, 50 lakhs இருக்குது. 50 lakhsக்கு வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸு பே பண்ணலை. டேக்ஸு பே பண்ணக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 50 lakhsை வந்து ஒரு கம்பெனியில் போட்டுட்டேன். ஓகேவா, ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டேன், எம்ஜே பிவிடி லிமிட்டட்னு. இந்த 50 lakhs வந்து நான் எதுக்கு கம்பெனியில் போட்டேன், டேக்ஸை பே பண்ணக்கூடாதுன்றது. டேக்ஸ் இவேஷன்னா வந்து டேக்ஸ் நான் பே பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது, கவர்மெண்ட்டை ஏமாற்றணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால வந்து அதுக்கு பேர் தான் இவேஷன்னா டேக்ஸ் பே பண்ணலை, நான் கட்டலை, ஏமாற்றணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ. இப்போ நான் இந்த டேக்ஸ் பே பண்ணதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவென்யூ லாஸா? இப்போ டேக்ஸ் தானேப்பா கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூவே, நம்ம பே பண்ணுற டேக்ஸ் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ. இப்போ நான் டேக்ஸ் பே பண்ணலை அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அந்த ரெவென்யூ போச்சு, லாஸு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ரெவென்யூ வந்து காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கேஸில் நீ இந்த மாதிரி ரெவென்யூ இது டேக்ஸ் பே பண்ணாமல் நீ கம்பெனி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன்னா அது ஒரு ஃப்ராடு. அப்போ என்ன பண்ணுவாங்க, கார்ப்பரேட் வீலை லிஃப்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது இந்த செவரை தூக்கிடுவாங்க. செவரை தூக்கிட்டா ஷேர் ஹோல்டர்ஸும் கம்பெனியும் ஒன்று தான். ஸோ கம்பெனிக்கு என்ன நஷ்டம் எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பே பண்ணணும். இதுதான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ. புரியுதா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ புரியுதா? எஸ் மேம். Yes, ma'am. ஓகே. செகண்ட் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் எனிமி கேரக்டர். ஓகே, டிட்டர்மினேஷன் ஆஃப் எனிமி கேரக்டர். கம்பெனி வந்து ஒரு நேச்சுரல் பர்சன் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு எனிமியோ இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா. நேச்சுரல் பர்சன் இருந்தால் தானே எனிமி. ஆனால் கம்பெனிக்குள்ளே வேலை பார்க்குறவங்க, டைரக்டர்ஸு, எம்ப்ளாயீஸு, அவங்கள எனிமியாக ஃப்ரெண்டான்னு சொல்லலாம்ல. எதுக்கு இந்த எனிமின்ற கான்செப்ட் வருதுன்னா, வார் நடக்குதுப்பா, வார் நடக்குது. ஓகேவா, இந்தியாவுக்கும் வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிக்கும் வந்து அந்த வார் நடக்குது, டிஷும் நடக்குது. ஓகேவா, அப்படி நடக்கும்போது இந்தியாவில் உள்ள ஒரு கம்பெனியில் உள்ள ஒரு டைரக்டர் இந்த கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஆப்போசிட் கண்ட்ரி வார் கண்ட்ரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அப்புறம் இப்படி நம்ம இந்தியாவுக்கு யார், எனிமி தானே, எனிமி தானே. அப்போ இங்கேயும் ஒரு ஃப்ராட் நடக்குதா, கம்பெனிக்கு இங்கேயும் ஒரு ஃப்ராட் நடக்குது. ஸோ இந்த கேஸ்லையும் என்ன பண்ணும் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் டைரக்டர்ஸ்க்கும் இல்லை இதை வந்து லிஃப்ட் பண்ணிடுவாங்க, செவரை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு 2 பேருமே ஒன்று தான், கம்பெனிக்கு இருக்கிற லாஸை நீங்கள் வந்து பே பண்ணணுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுதான் டிட்டர்மினேஷன் ஆஃப் எனிமி கேரக்டர். கம்பெனியை நம்ம எனிமியாக ஃப்ரெண்டான்னு சொல்ல முடியாது, ஆனால் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கள சொல்லலாம்ல. அது டியூரிங் வார் டைம்ஸில் நீ இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் வார் கண்ட்ரி நம்மளோட எனிமி கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணால் நீயும் ஒரு எனிமி தான் நம்மளுக்கு. அப்போ நீயும் ஃப்ராட் பண்ணுற, நீ ஃப்ராட் பண்ணுறன்னா என்ன ஆகும், இப்போ நீயும் ரெஸ்பான்சிபிள், நீ வந்து தப்பிச்சிடுற. கம்பெனிக்கு ஏதாவது பிரச்சனைனா கம்பெனி வேறு நான் ஏன் பே பண்ணணும்னு சொல்கிறேன். ஆனால் இங்கே ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு, அதனால அந்த செப்பரேட் லீகல் என்டிட்டி கான்செப்டே நம்ம தூக்கிடுறோம். ஓகேவா, செப்பரேட் லீகல் என்டிட்டி கான்செப்டே தூக்கிட்டோன்னா கம்பெனி இது அந்த டைரக்டர் யார் ஃப்ராட் பண்ணாலும் அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் ஆகிடுவாங்க. புரியுதா?
செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா? மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. மேம் இப்போ வந்து யாரோ ஒரு ஆள் ஃப்ராட் பண்ணாலும் அந்த ஒரு பர்சன் மட்டும் லயபிளா இல்லை எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணுமா? எல்லாருமே எடுத்துக்கணும், அதுதான். அந்த ஒரு பர்சன் லைபிள் கிடையாது, எல்லாருமே எடுத்துக்கணும். ஃப்ராடுன்னு வந்துட்டா எல்லாருமே அவ்வளோதான். ஓகே மேம். ஓகே. ஏன்னா செப்பரேட் லீகல் என்டிட்டின்ற கான்செப்டே தூக்கிட்டோமே, எல்லாரும் ஒன்று தானே சொல்கிறோம். அந்த செவரை வந்து நம்ம தூக்கிட்டா எல்லாருமே ஒன்று தானே சொல்கிறோம், ஒருத்தர் ஒன்றுன்னு சொல்லலையே. எஸ் மேம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் பப்ளிக் பாலிசி. பப்ளிக் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, இந்த கம்பெனி வந்து ரன் ஆகிறதே சரியில்லை, ஏதோ தப்பு நடக்குது, ஒழுங்காக நடத்த மாட்டேன்றாங்க, இந்த சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க, இல்லை எங்களை நிறைய ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு பப்ளிக் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்போது வந்து அவங்களோட ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து கார்ப்பரேட் வீல லிஃப்ட் பண்ணலாம். ஓகேவா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் பப்ளிக் பாலிசி ஒரு பாயிண்ட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது? ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராடு. இங்கே ஃப்ராடு நடக்க போகுது இல்லை நடந்துகிட்ருக்குன்னு கோர்ட்டுக்கு தெரிஞ்சால் இனிமே ஃபர்தராக ஃப்ராடு நடக்கக்கூடாதுன்றது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து கார்ப்பரேட் வீலை வந்து லிஃப்ட் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவாய்டன்ஸ் ஆஃப் அவாய்டன்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன். அதாவது கம்பெனிக்கு சில லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. லீகல் ஆப்ளிகேஷன்ஸ்னால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இத்தனை பேர் இருக்கணும். இப்போது ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனி இருக்குது. ப்ரைவேட் கம்பெனியில் மினிமம் 2 இருக்கணும், பப்ளிக் கம்பெனியில் மினிமம் 7 இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து லீகல், அந்த ரூல்ஸில் இருக்குது. நீங்கள் மினிமம் அவங்க வச்சுருக்கணும். இல்லை நான் ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு ஆள் இருந்தால் போதும், பப்ளிக் கம்பெனியில் 5 பேரை வச்சு நான் ரன் பண்ணி விடுவேன்னா அப்படி பண்ண முடியாது. மினிமம் வந்து அவங்க எத்தனை கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ பேர் இருக்கணும். இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு பேர் தான் லீகல் ஆப்ளிகேஷன்ஸ்னால் வந்து நீங்கள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கீங்க, நீங்கள் அதை பண்ணியே ஆகணும். ஓகேவா? உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, அதுக்கு பேர் தான் லீகல் ஆப்ளிகேஷன். ஒருவேளை கம்பெனி வந்து அந்த லீகல் ஆப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, லீகல் ஆப்ளிகேஷன்ஸை அவங்க சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அப்புறம் வந்து நீங்கள் கார்ப்பரேட் வீலை லிஃப்ட் பண்ணிவிட்டு கோர்ட் வந்து பார்ப்பாங்க யார் மேலே தப்புன்ட்டு. ஓகேவா? இவ்வளோ தான் வந்து கார்ப்பரேட் வீல், இவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிக்கு போகலாமா? ஓகே மேம். ஓகே. நம்மளுக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரலாக நம்மளுக்கு தெரிய 2 கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி. பப்ளிக் கம்பெனினா நான் இப்போ தான் சொன்னேன், மினிமம் 7 மெம்பர்ஸ் இருக்கணும், இல்லைனா அது பப்ளிக் கம்பெனியே ஆக முடியாது. மேக்ஸிமம் அன்லிமிட்டெட், எவ்வளோ பேர் வேணால் இருக்கலாம். ஓகேவா? ப்ரைவேட் கம்பெனியில் மினிமம் வந்து 2 மெம்பர்ஸ். ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 200 தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம்னா என்ன, 200 தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இது அன்லிமிட்டெட். இதுதான் வந்து பப்ளிக் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி. ஃபஸ்ட்டு இவ்வளோ பேர் இருக்கணுன்றது தான். ஓகேவா? அண்ட் தென் வந்து உங்களுக்கு முக்கியமான 2 டாக்குமெண்ட்ஸ் சொல்கிறேன். அது எல்லா கம்பெனியுமே அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்க. MOA AOAன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். ஓகே, சும்மா சொல்லுங்கள் MOAனா என்ன?
அதில் என்ன இருக்கும்? என்னன்னா கம்பெனியோடைய எந்த டைப் ஆஃப் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அதை பற்றி இருக்கும் அவங்களுடைய கம்பெனியை பற்றி. ஓகே, ரெண்டுமே கம்பெனி பற்றி தான் இருக்கும். சும்மா டிஃப்ரென்ஸ் கேட்குறேன். இப்போ ஏஓஏனா நான் சொல்கிறேன் பாருங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? எம்ஓஏனா வந்து இதுதான் வந்து ஒரு பேசிக் டாக்குமெண்ட் கம்பெனிக்கு. உயிர் கொடுத்ததே கம்பெனிக்கு வந்து இந்த எம்ஓஏ தான், மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் தான். ஓகேவா? ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். இதில் தான் எல்லாமே இருக்கும். லைக் வந்து எப்படி வந்து கம்பெனி ரன் ஆகணும், யாருக்கெல்லாம் வந்து பவர் இருக்குது, யாரெல்லாம் வந்து இதை பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸோட நேம்லாம் இதில் தான் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க. மெம்பர்ஸை வந்து இப்போ யாராவது இந்த கம்பெனிக்கு மெம்பர்ஸாக ஆகணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அந்த பர்சன்ஸ் வந்து இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனுக்கு சைன் பண்ணணும். சைன் பண்ணிட்டா அவங்க வந்து அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிடுவாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் இஸ் நத்திங் பஸ் மெம்பர்ஸ், மெம்பர்ஸ் இஸ் நத்திங் பஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேவா? ஸோ எம்ஓஏ ஏஓஏன்னு ரெண்டு முக்கியமான லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. கம்பெனிக்கு ரிலேட்டடான எல்லா விஷயமே இதில் தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்டா எம்ஓஏ பாருங்கள், அதில் இருக்கான்னு பாருங்கள். அதில் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணலான்னு அதில் இருக்கா, உங்களுக்கு அந்த ரைட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா ஏஓஏல இருக்குது, எனக்கு ரைட் இருக்குது அப்படின்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பப்ளிக் கிட்ட வந்து ஃபண்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். பப்ளிக் கிட்ட வந்து ஃபண்டு வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா? எவ்வளோ ஃபண்டு வாங்கலாம், எனக்கு எவ்வளோ லிமிட்டடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எம்ஓஏல இருக்கும். அதாவது அத்தாரைஸ்டு கேபிட்டல். $10 crore அத்தாரைஸ்டு கேபிட்டல்னா இவ்வளோ, இந்த கம்பெனிக்கு இவ்வளோ தான் நீங்கள் வந்து ஃபண்டு ரைட் பண்ண முடியும், பப்ளிக் கிட்ட வந்து இவ்வளோ தான் ரைட் பண்ண முடியும், அதுன்றது எம்ஓஏல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று நம்ம வந்து எம்ஓஏ செக் பண்ணணும், எம்ஓஏ டிராஃப்ட் பண்ணணும். டிராஃப்ட் பண்ணி தான் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ரொவிஷனுக்கும் எம்ஓஏல எழுதி இந்த கம்பெனிக்கு இது சூட்டபுளாக இருக்கும்னு எழுதி இதை தான் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. யாருக்கு? ரெஜிஸ்ட்ரார்ன்றவங்க. இங்கே பாருங்கள், ரெஜிஸ்ட்ரார் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறது, ப்ளஸ் உங்களுக்கு லைஃப் லாங், இந்த கம்பெனியோட லைஃப் லாங் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கன்வே பண்ணணும். ரெஜிஸ்ட்ரார் வந்து யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எம்சிஏ. ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் தான் நம்ம கம்பெனி ரிலேட்டட் எல்லா விஷயமே வந்து நம்ம இன்டிமேட் பண்ணணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு மெயின்டைன் பண்ணுற ஒரு வெப்சைட். இதில் தான் வந்து நம்ம எல்லாமே வந்து இன்டிமேட் பண்ணணும். இதுக்கு கீழே தான் ரெஜிஸ்ட்ரார்ன்றவர் வேலை பார்க்குறாரு. இந்த ரெஜிஸ்ட்ரார் கிட்ட தான் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வேணும்னாலும் கேட்டு சப்மிட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை, யாராவது அப்பாயிண்ட் பண்ணணும், ரிசைன் பண்ணணும், எல்லாமே இவங்களுக்கு நீ இன்டிமேட் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரார் இன்டிமேட் பண்ணிடுவார் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ எம்ஓஏ ஏஓஏன்றது ஒரு ரெண்டு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், அது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் ஸோ எம்ஓஏ ஏஓஏ பார்த்தாச்சு. பப்ளிக் ப்ரைவேட்டு எவ்வளோ பேர் பார்த்தோம். அண்ட் தென் இப்போது பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டையே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் கம்பெனி. வெயிட் மினிட், பாருங்கள், 7 or more persons to form a public company, 2 or more persons with a company to form a private company. ஓகேவா? நம்மளுக்கு வந்து 1 person கம்பெனின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. 1 person கம்பெனினா ஒரு பர்சன் தான் மெம்பர். ஓகேவா? 1 person கம்பெனியில் வந்து ஒன்லி 1 person தான் மெம்பர். அந்த 1 person பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பர்சனாக இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஓகே, நேச்சுரல் பர்சன், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். இந்த ஒரு பர்சன் இருக்கார்ல, அந்த ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனை, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 1 person மெம்பர் வந்து நான் தான் ஜனனி, இன்னொரு பர்சன் மீனாட்சியை வந்து நான் நாமினியாக அப்பாயிண்ட் பண்ணுறேன், நாமினி. ஓகேவா? மீனாட்சியை ஏன் வந்து நான் நாமினியாக அப்பாயிண்ட் பண்ணுறேன்னா நாளை பின்ன
இந்த எனக்கு அப்புறம் இந்த கம்பெனிக்கு வந்து யார் பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி தான் பொறுப்பு. ஓகேவா? ஜனனிக்கு அப்புறம் வந்து யார் பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி. நான் மீனாட்சி கிட்ட ஒரு கன்சென்ட் வாங்கிப்பேன். கன்சென்ட்னா உங்களுக்கு இந்த விருப்பமா, லைக் நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த கம்பெனிக்கு என்னோட நாமினியாக இருக்க உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு கன்சென்ட் வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் சைன் போட்டு நான் வாங்கி வச்சுப்பேன். அதில் வந்து எம்ஓவிலையும் நான் MOAல வந்து மென்ஷன் பண்ணிடுவேன், இந்த மாதிரி என்னோட நாமினி மீனாட்சி தான் அப்படின்ட்டு. இதுதான் 1% கம்பெனி. 1% கம்பெனினா பேர்லேயே இருக்குது, ஒன்லி 1% இட்ஸ் அ மெம்பர். அந்த ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனை நாமினியாக வந்து மென்ஷன் பண்ணலாம். எதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும்? MOAல மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஓகே, நம்ம ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனி பற்றிலாம் டீட்டெயிலாக நாளைக்கு பார்க்கலாம். எப்படி இருந்தது இன்னைக்கு கிளாஸ்? ஏதாவது ஃபீட்பேக்? பிடிச்சிருந்ததா? ஈஸியாக இருக்கா நான் சொல்கிறதெல்லாம்? புரியுதா? புரியுது மேடம், ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட். ஓகே சார், இதே மாதிரி போகலாமா? போனால் 25 days 30 daysக்குள்ளே முடிச்சிடலாமா லாக்கு? நான் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணேன், ஏன்னா செக்ஷன்ஸு புது டேர்ம்லாம் புரிய வைக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணேன். இனிமேல் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே மேம். ஓகே, யாருக்கெல்லாம் வந்து ரெக்கார்டட் ஆக்சஸ் வேணுமோ அவங்க மெயில் ஐடிலாம் வந்து எனக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. நான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங்குள்ளே நான் ரெக்கார்டட் ஆக்சஸ் கொடுத்துட்றேன். ஓகே, டன். ஓகே. வெயிட் a minute.